ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் பேசுக்கு அடிக்கடி வந்திருக்கோம், உங்ககிட்ட பேசியிருக்கோம். அதான் சொல்லுங்க ப்ரோ. ஜி நாளைக்கு என்ன ஜி அப்டேட்? எது ரிலீஸ் டேட் அப்டேட் தான். இல்ல வேட்டை என்னது உங்ககிட்ட கேட்க நானு கேட்கல. இல்ல நாளைக்கு வேட்டையின் ரிலீஸ் டேட் இல்ல அனௌன்ஸ்மெண்டா ரிலீஸ் டேட் தான். அப்படின்னு கேட்க. ரிலீஸ் டேட் எப்ப ஜி உங்க எக்ஸ்பெக்டேஷன்? எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி போட்டாச்சு. அக்டோபர் 10 தான். அப்ப 31 விடாமுயற்சி வந்துருமா? எல்லாமே அவங்க பிளான் பண்றபடி கரெக்டா பண்றாங்க. அப்படியே போனா கண்டிப்பா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அப்போ இல்ல இப்போ வந்து அவங்க ரஜினிக்கு வந்து அது வந்து லைக்காக்கு பெரிய படம், அப்போ தீபாவளி தான் பிளான் பண்ணிருப்பாங்க. இல்ல இல்ல அவங்க பிளான் பண்ணபடி கரெக்டா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. வேட்டையன் முன்னாடி நம்ம விடாமுயற்சி பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வருது வேட்டையன் தான் வருது. ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் இன்னும் மேபி அடுத்த வாரத்துல இல்ல அதுக்கு அடுத்த வாரத்துல ரிலீஸ் டேட் சொல்ல வாய்ப்பு இருக்கு விடாமுயற்சி. அடுத்த அப்டேட் ரிலீஸ் டேட் தானே ப்ரோ? இல்லனா யார் போஸ்டர் எல்லாம் முடிஞ்சிருச்சு ப்ரோ. ரிலீஸ் டேட் தான் வரும் அடுத்தது. ஓகே ஓகே ஜி. இப்போ அந்த டிமாண்டி காலனி 2 பார்த்தேன் ஜி. சொல்லுங்க ப்ரோ. டிமாண்டி காலனி பார்ட் 2 பார்த்தேன். நல்லா லீடு வச்சு நல்லா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. நீங்க பாத்துட்டீங்களா? உங்க ரெஸ்பான்ஸ் என்னது? நான் பாத்துட்டேன். நான் அன்னைக்கு ரிலீஸ்க்கு 2 நாள் முன்னாடியே பாத்துட்டேன். நல்லா இருந்தது. எப்படி சொல்றது, சில இது இருக்கு. பட் ஓவராலா வந்து ஒரு ஒரு நல்ல படம் தான். ஒரு சில ஃபிளாஸ் செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. ஒரே இடத்துக்கு இது பண்ண மாதிரி. பட் அதை முடிக்கும் போது நல்லா முடிச்சிருக்காங்க. பார்ட் 3க்கான லீடு வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த விஷயங்கள்லாம் சொன்ன விதம், பார்ட் 1ஓட கனெக்ட் பண்ண விதம் எல்லாமே சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஆக்சுவலா எனக்கு எல்லாரும் லிசனர்ஸ்க்குலாம் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு வந்து நம்ம டைட்டிலே அதை கிளியரா வச்சிருக்கோம். தங்கலான் டிமாண்டி காலனி 2 பத்தி டீடைலா பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஸ்பாய்லரா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. படம் பார்க்காதவங்க வந்துட்டு நீங்க உங்க இஷ்டம், நீங்க கேட்கறதுனா கேட்கலாம், இல்ல வந்து நீங்க டிராப் ஆகணும் ஆயிக்கலாம். நம்ம வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் இன்னைக்கு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வச்சுட்டா எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி வரும்ல. ஓகே ஓகே ப்ரோ. அதுதான் ப்ரோ. எனக்கு வந்துட்டு செகண்ட் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, நீங்க உங்க வாய்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்டா கட்டிச்சு ஸ்டார்டிங்ல, தொண்டை கட்டின மாதிரி. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலா இல்ல இல்ல அது ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஹெட்செட் வந்துட்டு போட்டு பேசிட்டு இருந்தேன். அது வந்து சரியா வேலை செய்யல. ஒரு காது தான் வேலை செஞ்சது. சரிட்டு நான் நார்மலா அப்படியே பேசலாம் அப்படின்னு பேசினேன். இன்னைக்கு மெயின் ஆளை ஒருத்தருக்கான அப்டேட்டை சொல்லுவாருன்னு பார்த்தா ஆளை உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாரு. வரலையாமா? பரணி இன்னைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு டயர்டா இருக்கான். 2-3 படம் பார்த்து வந்திருக்கனால, அதனால நாளைக்கு வரேன்ட்டு அப்படி. ஏன்னா வந்து பரணி நாளைக்கு வேற கிளம்பி வேற வரணும் சென்னைக்கு. ஆமா, அதனால இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச அப்டேட் அதான் வந்ததை கொஞ்சம் சொல்லிடுவோம், அவ்வளவுதான். நமக்கு இந்த இடத்துல வைக்கல, சும்மா நமக்கு காலில இருந்து பார்த்த வரைக்கும் மட்டும் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் பார்த்துக்குவோம். நீங்க நாளைக்கு காலையில ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த, ஒரு வாரமா இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த வேட்டையன் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்புறம் இந்த லோகேஷ் கனராஜ் அமீர் கான் படம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிறாங்க. அதாவது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கூட இந்த லோகேஷ் கனராஜுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. ஒரு படம் பண்றதா, ஜூனியர் என்டிஆர் கூட பண்றதா இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு ஹீரோ மாறி மாறி இப்போ அமீர் கான் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஹிந்தி படம். அது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கூலி முடிச்ச உடனே அதை ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. அது ஒண்ணு. அடுத்து வந்து இன்னைக்கு வேற அப்டேட் என்ன, சரிபோதா சனிவாரம் சென்னையில பிரஸ் மீட் நடந்துச்சு. போனீங்களா சுகுமார் ப்ரோ? நேத்தே பாத்துட்டோம் ப்ரோ. தமிழ் ட்ரெயிலர் நேத்தே எங்களுக்கு எல்லாம் போட்டாங்க. ரைட், ஓகே. தமிழ் ட்ரெயிலர் விட்டுருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அடுத்தது வந்து டபுள் டக்கர்னு ஒரு படம் நடிச்சு, இந்த தீரஜியோட அடுத்த படம் பிள்ளையார் சொல்லின்னு ஒரு படம் டீசர் விட்டுருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதாவது இந்த என்ன குழந்தை, இந்த ஆட்டிசம் மாதிரியான குழந்தைகளை பத்தி ஒரு அதுக்கு ஒரு வழி பறக்கிற மாதிரி வந்து ஒரு ட்ரெய்லர் டீசர் விட்டுருந்தாங்க. பிள்ளையார் சொல்லின்னு டைட்டில். அப்புறம் வந்து கோட் வந்து 24 ஹவர்ஸ்ல 30 மில்லியன் வியூஸ், நல்ல ட்ரெய்லர் ரீச், எல்லா பக்கமும் பேசு பொருள் அதுதான். அப்புறம் டிமாண்டி காலனி 2க்கு சக்ஸஸ் மீட் நடத்தினாங்க அன்னைக்கு. ரெட்ஜியன் மூவிஸ் ஆஃபீஸில் கேக் வெட்டி கொண்டாடினாங்க. அப்புறம் யுவன் சங்கர் ராஜா அவங்க வீட்டு ஓனர் மேலே ஏதோ அவங்க கொடுத்ததுக்கு நான் மானஸ் ஸ்டேடுன்னு சொல்லிட்டு ஒரு 5 கோடி கேட்டு காம்பன்சேஷன் கேட்டிருக்கிறாரு. அது ஒரு இது. அப்புறம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு ஒரு டீசர் ஒன்று வந்துச்சு, காமெடி ஹெய்ட் த்ரில்லர் மாதிரி, நல்லா இருந்துச்சு.
அப்புறம் தங்கலான் 53 கோடி வசூலாக போஸ்டர் விட்டுருக்காங்க, அபிஷியல் போஸ்டர். அது என்ன டீட்டெயில் தெரியல. அப்புறம் தங்கலான் டீம் வந்து சென்னையில் வந்து மீட் அண்ட் கிரீட் எல்லா தேட்டருக்கும் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் வேற என்ன இன்னைக்கு அப்டேட் வந்துச்சு, வேற எந்த இருக்குங்களா பிரதர்? எனக்கு தெரியல. இது வரைக்கும் ஞாபகம் இருந்ததை சொல்லிட்டேன். பர்னி மாதிரி அப்டேட் நோட் பண்ணி வைக்கல. வேற ஏதாவது அப்டேட் எதுவும் வந்துச்சா இன்னைக்கு? எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் நினைக்கிறேன். இது இல்லாம ஆஹ், தங்கலான், அதான் நீங்க சொன்ன மாதிரி தங்கலான் தியேட்டர் போயிட்டு இருக்கு. வேற வேற எதுவும் வரல ப்ரோ. சண்டே மேஜரா பெரிய அப்டேட் எதுவும் வரல. ஏன்னா ஸ்பீக்கர்ல உள்ளவங்க சொன்னாங்க, தெரிஞ்சுக்கலாம். வேணாம் யாராவது தெரியல. அப்புறமேட்டு என்னது, கொட்டுக்காளிக்கு வந்து சூரி ட்வீட் போட்டிருக்காருல்ல, ராஜாக்கூர் டு பெர்லின். அது ஒண்ணு. அது என்னமோ லோக்கல் ஊர் ராஜாக்கூர் ஆளுங்களே முக்கியமான சீன்லாம் நடிக்க வச்சிருக்காங்களாம். அதுதான், வேற ஒன்றும் நியூஸ் இருக்க மாதிரி தெரியல. சரி, ஸ்பீக்கர்ல உள்ளவங்க ஃபர்ஸ்ட் கேட்டுக்குவோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து முக்கியமா திரும்ப சுகுமார் ப்ரோ சொன்ன மாதிரி திரும்ப ஒருத்தர் ரிமைண்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு தங்கலான் டிமாண்டி காலனி 2 ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 நாள் 4 நாள் கழிச்சு நம்ம எப்பவுமே வீக்கெண்ட்ல ஸ்பாயிலரோட பேசுவோம், கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம்னு சொல்லி பேசுவோம். அதனால படம் பார்க்காதவங்க யாரும் இருந்தா அது மேற்கொண்டு கண்டினியூ பண்றது உங்களோட விருப்பம். அதை சொல்லிடுறோம். மேல டைட்டிலே வச்சாச்சு ஸ்பாயிலர் அலர்ட்டுங்கிறத திரும்ப ஒரு தடவை ரிமைண்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஹாய் பிரகாஷ் ப்ரோ, சுகுமார் ப்ரோ. ஹாய் பிரதர், சொல்லுங்க பிரதர். என்னன்னா, இப்போ நாளைக்கு வந்து இப்போ ஃபைனலாக ஒரு வழியாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வேட்டைன் அப்டேட் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அக்டோபர் 10th மீன்ஸ் அவங்க இப்போ ப்ரொமோஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி ஆகணும்ல. எனக்கு என்ன ஒன்னே ஒண்ணுதான், ஃபர்ஸ்ட்ல இருந்தே அக்டோபர் 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது கங்குவா டீம், இது வேட்டையன் டீம் தான். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அக்டோபர் வெளியின்னு போட்டாங்க. அப்பயே இது வந்து இந்த தசரா பூஜைக்கு தான் வருது அப்படின்னு, பூஜா ஹாலிடேஸ்க்கு வருதுன்னு சொல்லிட்டு ரஜினியே இந்த ஹிமாலயஸ்ல சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்ட் எல்லா ட்ராக்கர்ஸும் சொல்லிட்டாங்க அக்டோபர் 10 தான் வருதுன்னு. நடுவில் ஒரே ஒரு சின்ன குழப்பம் வந்துச்சு. என்னன்னா, இந்த ஞானவேல் ராஜான்னு சொன்னார் பேட்டியில. அவருன்னா வேட்டையன் வந்து தீபாவளிக்கு போதா கேள்விப்பட்டோம், அதனாலதான் நாங்க சோலர் ரிலீஸா கங்குவா இறக்கணும் அவரு தான் சொல்லிட்டு இருந்தாரு. தவிர வேட்டையன் டீம் எதுவுமே சொல்லல. ஸ்பீக்கர்ல யாரோ மியூட் எக்கோ அடிக்குது. ஸ்டேட்டஸ் கூல் அவர் தானா? ஸ்டேட்டஸ் கரெக்டர். ஓகே, மியூட் போட்டுருங்க. போட்டார் அவரு. இது மாதிரி வேட்டையன் டீம் வந்து அவங்க ப்ராப்பரா வந்து அக்டோபர் ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்க. அக்டோபர் 10ல வந்து அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்காங்க. நடுவில் தான் இவங்க ஒரு 2 பேட்டிகள் மூலமா நம்ம குழப்பம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்போ அறிவிப்பாங்கன்னு போய் கடைசி நாளைக்கு அறிவிக்க போறாங்க. ஒருவேளை அவங்க அக்டோபர் 10 அறிவிச்சா அவங்க வந்து சில ஸ்வீட்ஸ் பார்த்தேன். கங்குவா தான் ஒரு படம் அனௌன்ஸ் பண்றாங்க, இவங்க அனௌன்ஸ் பண்றாங்க, இவங்க ஏன் பிளான் பண்றாங்கிற மாதிரி நிறைய ட்வீட் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது அவங்க தானே, அவங்க வரணும். இதுதான் வந்து பிளான். நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வழியா நமக்கு ஒரு கிளியர் ஆயிரும். ஆமாம் ப்ரோ. அப்போது நெக்ஸ்ட்டு இனி எவ்ரி வீக்ஸ் நம்ம வேட்டையன் அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம்ல. ஸோ இந்த மாதம் ஃபஸ்ட்டு சிங்கிள் வரணும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு வந்து இனிமேல்லாம் வந்து முன்னாடி தாங்க வந்து 1 வருஷம் 6 மாசம் தான் ப்ரொமோஷன் டைம் அனௌன்ஸ் பண்றது. அப்படி இப்படிலாம் இப்போ சமீப காலகட்டத்தில் அதுவும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்துல வந்து எல்லாமே சீக்கிரம் தான். கடைசி ஒரு 40 நாள் அவ்வளவுதான் ப்ரொமோஷன் டைம். இப்போ செப்டம்பர் ஓகே. முழுக்க இருக்கு நமக்கு. அது போக இன்னைக்கு ஆகஸ்ட் 18 அன்னைக்கு தேதி, இதுல ஒரு 12 நாள் இருக்கு. அது எப்படி பார்த்தாலும் 45 நாள், அங்கிட்ட ஒரு 10 நாள், எப்படி பார்த்தாலும் 50 நாள் கேப் இருக்கு. முழுசா 50 நாளுங்கிறப்ப எல்லா இதுவுமே பண்ணலாம் அவங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள், அப்புறம் வந்து டீசர். இப்போ நாளைக்கு வரதே ஒருவேளை கிளிம்ஸா கூட ஏதாவது இந்த வீடியோ கூட வரலாம், போஸ்டர் வராம கிளிம்ஸா கூட ஏதாவது நாளைக்கு வரலாம். அப்போ கிளிம்ஸ் எதிர்பார்க்கலான்றீங்களா ஆமா ப்ரோ? ஆமா கிளிம்ஸா கூட வரலாம். நான் எதுவுமே ஓகே. அஃபீஷியலா சொல்லல, கிளிம்ஸா கூட வரலாம். அந்த அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறது ஓகே. ப்ரோமோவா கூட வரலாம், ஏதாவது ஒரு ப்ரோமோ மாதிரி போட்டு கூட வரலாம் அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறது. இப்படி இனிமேல் 50 நாள் போதும். கடைசி 50 நாள் தானே இப்போ இனிமேல் இல்லை. அதுவும் இப்படி சொல்ல போனால் கடைசி 20 நாள் தான் ப்ரொமோஷனுங்கிறதே மேட்ரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த அப்டேட்ஸ் தான், ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அப்படி இப்படிங்கிறது தான். அதில் கரெக்டான டைமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அக்டோபர் 10ங்கிறது பெரிய லீவு நாள் தொடர்ச்சியாக உள்ள ஒரு வீக்கெண்டு. அதனால 2 படம் தாராளமாக வரலாம். என்ன ஒன்று ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, பாதிப்பு யாருக்குன்னா கங்குவாக்கு பாதிப்பு வரும். ஒருவேளை ரெண்டுமே சேர்ந்து ரிலீஸ் ஆச்சுன்னா கங்குவா கண்டிப்பாக. ஏன்னா அது ஒரு ஹை பட்ஜெட் படம். அவங்க பெருசாக 500 கோடி கலெக்ஷன் பண்ணணும், 600 கோடி கலெக்ஷன் பண்ணணும் பேட்டியில் பயங்கரமாக சொல்கிறாங்க. பெருசாக அந்த பட்ஜெட்டுக்கு வந்து அவங்க எடுக்கிற பட்ஜெட்டுக்கு அது மாதிரி ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனுங்கிற மாதிரி ஒரு படம் அப்படின்னா அது வந்து அது கொஞ்சம் பாதிப்பு வரலாம். இதுதான் ஓப்பனாக சொல்லலாம் நடக்கிறது. ஆனால் ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்லேயே சொல்லியிருப்போம், அந்த கங்குவா ரிலீஸ் டேட் போட்டப்போ நம்ம ஸ்பேஸில் பேசியிருப்போம். அப்போ அந்த ஸ்பேஸ் ரெகுலராக கேட்குறவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன சொன்னோன்னு. ஒருவேளை வேட்டை வந்துச்சுன்னா அதுக்கு பாதிப்பு வரும், அது தள்ளி போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஞானவேல் ராஜாவே பேட்டியில் சொன்னார். ஆனால் இப்போ வந்து திரும்ப உறுதியாக கிளாஸுங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு போகுங்கிறத அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே ஓகே. சுகுமார் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஒரு டவுட் ப்ரோ. அந்த நேத்து வெங்கட் பிரபு பேட்டி கொடுத்திருந்தாருல, ஆமா. சாரி பிரஸ் மீட்ல பேசியிருந்தாருல, அதுல அவர் சொன்னது, பட் அது ட்ரெய்லர்லயும் அப்படிதான் இருக்கு. அந்த நேம் வந்துட்டு, படத்தோட நேம் வந்துட்டு தெலுங்குலையும் தமிழ்லையும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், பட் ஆனா ஹிந்தில வந்து கோட்னு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன மாதிரியான ரீசனுக்கான சேஞ்ச் ப்ரோ?
இந்தியில எப்பயுமே அப்படித்தான் ப்ரோ டைட்டில் இல்ல வைக்கிறாங்க. அது தளபதி அது விஜய் இஸ் த என்னன்னு தெரியல. கோட். இல்ல அது சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, தெலுங்குலயே வந்து இந்த கோட்டுங்கிறது ஏற்கனவே ஒரு படம் ஒன்று வருது, GO18 ஒரு படம் கோட். இப்பதான் வருது ரீசெண்டபிள். அதனாலதான் வந்து அது ஒன்று ஹிந்தியில வந்து அதே மாதிரி கோட்னு ஒரு படத்தை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வந்து இவங்க என்ன பண்ணாங்க, தளபதி விஜய் கோட் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டாங்க. அவங்க டைட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லாம இருக்கோ அங்கெல்லாம் வந்து முழு டைட்டில் அப்படி மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா வந்து ஹிந்தியில எப்பவுமே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னா வந்து மாஸ்டர்னு இங்க டைட்டில் வச்சாங்க, அப்புறம் தளபதி விஜய் மாஸ்டர்னு சொல்லி ஹிந்தியில அப்படியே மாத்தினாங்க. அது என்ன காரணங்கள் தெரியல. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹீரோ பேரை சேர்த்து போடணுங்கிறதுக்கு இருக்கா, ரீச்சுக்காகவா என்னங்கிறது தெரியல. இன்னைக்கும் வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வந்து ரிக்வஸ்ட் வரலையா? பாலா அமைச்சிருக்கான். யார் ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருதுன்னு தெரியலையே. டிமாண்டி காலனி 2 அவ்வளவு நல்லாவா ப்ரோ இருக்கு? சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. இல்ல பிரதர், நல்லா இருக்கா அப்படிங்கிறத தாண்டி இப்ப எனக்கு வந்து படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கு பிடிக்கல. ஆனா அவங்க பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் படத்துக்கே போனேன். ஆனா எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க சாக்கானாங்க. ஏன்னா ஒரு எப்படின்னா வந்து சீக்வல் அப்படின்னு சொல்லி ஓபி அடிக்காம உண்மையிலும் ரைட்டிங் கொஞ்சம் இருந்துச்சு அந்த படத்துல. அதாவது அந்த சீக்வலை கனெக்ஷன் பண்ற விதம், பார்ட் 1 பார்ட் 2 கனெக்ஷன் பண்ற விதம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையாலுமே நல்லாவும் இருக்கும், பரபரன்னு போகும். செகண்ட் ஹாஃப்ல ஒரே இடத்துல போகும். அப்படி சில பேர் அது இல்லாம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சில கிரியேட்டிவா சில விஷயங்கள் சொல்றேன்னு சொல்லி தாண்டறத தவிர மற்ற எல்லாமே படத்துல நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு படம் பார்க்கும்போது நம்ம ஓவரால் ஆடியன்ஸா தான் பார்க்கணும். நான் தேட்டர்ல வந்து பார்க்குறப்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நமக்கு அதுதானே ஒரு படத்துல உள்ள அதாவது படம் பார்க்க போறோம். படம் பார்க்கும்போது நம்ம என்டர்டைன்மெண்ட்லாம் நமக்கு ஃபினிஷ்டா வரமா, ஒரு ஃபீல் குட்டா வரமா, ஒரு திருப்தியா வரமா அப்படிங்கிறது முக்கியம். இந்த படம் திருப்தி கொடுத்துருக்குங்கிறப்ப அதுவே அதனாலதான் ஹிட். படம் பயங்கரமா ஓட்டிட்டு இருக்கு. நான் சொன்னது என்னன்னா, திருச்சியெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க. அதாவது வேற லெவல்ல போயிடுச்சு இந்த படம். வீக்கெண்ட்லாம் வந்து நேற்று முந்தானத்தே வந்து புக் ஆயிடுச்சு. இன்னைக்கு டிக்கெட், நேற்று டிக்கெட்லாம் முந்தானத்தே ஃபுல்லா புக் ஆகி அடிஷனல் ஷோ போட்டு அடிஷனல் ஷோவும் புக் ஆகி இப்ப ஸ்கிரீன் இன்க்ரீஸ் பண்ணி 6 காம்ப்ளெக்ஸ் உள்ள ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா, சாரி 5 ஸ்கிரீன் 6 ஸ்கிரீன் உள்ள காம்ப்ளெக்ஸ்ல 5 ஸ்கிரீன்ல வந்து டிமாண்டி காலனி 2 தான் ஓடுது. அந்த அளவுக்கு நல்லா பிச்சுக்கிட்டு போகுது. பொதுமக்களுக்கு இன்னொன்னு நீங்க என்னன்னா, உங்களுக்கு வந்து குவாலிட்டியா அப்படிங்கிறத தாண்டி இன்னொன்னு என்னன்னா, ஒரு பேய் படம் பிளஸ் அந்த டைட்டில் வேல்யூ இதுக்காகவே கூட்டம் வந்துடும். அதுதான் ப்ரோ அது எனக்கு நல்லா ஆச்சரியமா இருக்கு. ஓரளவுக்கு இப்ப நீங்க ஒரு சொன்னீங்கல்ல, நாள் ஒரு ஆமா. இப்ப நீங்க சொன்னதுதான் எனக்கு ஆச்சரியமாவே இருக்கு. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு ஏ பிரபுன்ற மாதிரி இப்படி ஓடிட்டு இருக்கு அப்படி. எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து உண்மையாவே படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்ப இன்னைக்கு ஸ்பாயிலர்னால சில விஷயம் சொல்லிடுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற சீன்ஸை வந்து திரும்ப ஒரு ரீகனெக்ஷன் பண்ண இருக்கு பார்த்தீங்களா? அந்த டீ கடையில் உட்காந்துருப்பாங்க. இப்போ இவங்க வந்து பிரியா பவானிசங்கர் டீம் வந்து கார்ல போவாங்க. ஆனால் வேகமா போங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு ஆங்கிள் காட்டிடுவாரு. திரும்ப சாப்டர் 2ல பாத்தீங்கன்னா சாப்டர் 2ன்னு போட்டு அதை ஒரு ஆங்கிள் இன்னொரு வாட்டி காட்டுவாரு. காட்டி அதுக்கு மாதிரி மேட்ச் பண்றது. அப்புறமேட்டு அந்த சில விஷயம் அதாவது டெஸ்ட்னு வச்சிருந்தாலும் அதெல்லாம் நமக்கு எதிர்பார்த்தனாலும் நம்ம ஒருத்தர் நம்ம ஸ்பேஸ்ல யார் பேசுறான்னு தெரியல. மாவீரன் ப்ரோ நீங்க பேசுனீங்களா இல்ல கதைப்போமான்னு தெரியல. யாரோ ஒருத்தர் முன்னாடி சொல்லியிருந்தாங்க, எப்படி இந்த அருளிதே ஃபர்ஸ்ட் பார்ட்ல இறந்துட்டாரு, அவர் எப்படி வருவாருன்னு அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு அவர் சொன்னாரு. நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டாரு, ஏங்க இது பெரிய விஷயமாங்க, அந்த மேல வந்து குதிச்சார்ல அவர் ஹெல்ப்னு கேட்கறாருல, அப்ப திருப்பி அவர் டக்குன்னு போய் யாரை காப்பாத்துற மாதிரி வச்சு அவர் உயிரோட வர மாதிரி காமிச்சிருக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா சொன்னாரு. அது அப்படியே படத்துல வந்துச்சு. நம்ம இங்க என்ன சொல்றாங்க அது ஒரு நம்ம அதாவது ஃபேன் ஆடியன்ஸ் சினிமா ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்களோ அப்படியே படத்துல வருது சூப்பரா. அதை வந்து நல்லா வச்சிருந்தாங்க. படத்துலயும் அதே மாதிரி கனெக்ஷன் பண்ண விதம் அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டர் அப்படியே சீனிவாசன் கேரக்டர் ஆஃப் பண்ணிட்டு ரகுநந்தன் கேரக்டர் வந்து ஃபுல்லா கொண்டு அப்புறம் ரகுநந்தன் படத்துக்கு அப்புறம் சீனிவாசன் ஏந்திக்கிற மாதிரி வச்சு அதான் நல்லா தான் இருந்துச்சு. தியேட்டர் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு படம் பார்க்குறப்ப என் பிள்ளைங்களுக்கு படம் பிடிச்சி. நான் 2வது இன்னைக்கு வீட்டில் ஃபேமிலி போயிட்டு வந்தாங்க. அவங்க ஃபேமிலி அதாவது வீட்டில் உள்ளவங்களும் தனியாக அனுப்பிச்சிட்டு இன்னைக்கு படம் பார்த்துட்டு வந்து அவங்க குழந்தைங்களாம் ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சிங்க. அதான் எனக்கு ஒரு சீன் இப்போ சுகுமார் ப்ரோ பிடிக்கலன்னு சொன்ன சீன் என்ன சீன், அந்த வவால்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும், பேட்ஸ் அந்த சீன்ஸ் வந்துட்டு இருக்கும். அவருக்கு சுகுமார் ப்ரோக்கு பிடிக்காத சீன் அதுதான். ஆனால் குழந்தைங்க அதுதான் ஹைலைட் பண்ணி சொல்றாங்க படத்துல. இப்போ அந்த சீன்லாம் சூப்பரா இருந்துச்சுப்பா, ஃபுல்லா அவ்வளோ வவால் இருந்துச்சு, அப்படியே பறந்து வந்துச்சுப்பா அந்த ஹோட்டல் சீன்ல. அப்ப நம்மளோட குழந்தைங்க ஃபேமிலி ஈஸியா கனெக்ட் ஆகுங்கிறப்ப படம் அந்த அளவுக்கு பிச்சுட்டு ஓடும். அவ்வளவுதான் காரணம். கேக்குதா? சரி சைலண்ட் ஆயிடுச்சு. உமா ப்ரோ நேத்தெல்லாம் நல்லா ஒரு 3 மணி நேரம் பேசியிருக்கலாம். நேத்து பக் ஆயிருச்சு. ஆமா நேற்று வீக்கெண்டு ஏதாவது ஐடியா பண்ணோம் இன்னைக்கே ஒண்ணுமே. வந்து யாருமே கொடுக்கறது வரல ப்ரோ.
இல்ல இப்போ ஒருத்தர் ரெக்வெஸ்ட் மட்டும் காமிச்சிச்சு, அக்செப்ட் கொடுத்தேன். ஆனா ஸ்பீக்கர்ல வரல, அது என்னன்னு தெரியல. சரி, ஆதி வந்திருக்கிறாரு ப்ரோ. ஆதி ப்ரோ ஃப்ரீ ஆயிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. டிமாண்ட் கல்யாணம் பார்த்தாச்சா, இல்ல தங்கலான் ஆஹா, மட்டுமே ரிப்பீட்ல இல்ல இல்ல. பார்த்துட்டீங்களா? தங்கலாம் தான் இந்த டிமாண்ட் பார்த்தேன். ரைட், எத்தனாவது ஓகே. வாட்டி? புரியல, என்ன சொன்னாரு? எத்தனாவது வாட்டின்னு கேட்டாரு. 3. ரைட், ஓகே. வேற யாரும் ரெக்வெஸ்ட் காமிக்கல. சுகுமார் ப்ரோ உங்களுக்கு காமிக்குதா? எனக்கும் காட்டல ப்ரோ. ஆனா ரெக்வஸ்ட் 8 ரெக்வஸ்ட்னு நீங்க காட்டுதான, ஒருத்தர் கூட காட்டு. இல்ல, நீங்க எனக்கு பிரகாஷ், நீங்க எனக்கு இது கொடுத்தீங்களா ரெக்வஸ்ட், நான் ரெஸ்பாண்ட் கொடுத்தேன். ஆனா இது ஆகல, ஏதோ ப்ராப்ளம். ப்ரோ ஃபர்ஸ்ட் 4 பேர் அக்செப்ட் பண்ணிடுது ப்ரோ ஸ்பீக்கரா. அதுக்கப்புறம் யாரையுமே ஸ்பீக்கரா அக்செப்ட் பண்ண முடியல. அதான் பிரச்சனை. இல்ல, இல்லன்னா ஃபர்ஸ்ட் 5 ஏன் அப்படி? நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள தான் அக்செப்ட் பண்ணுது. அது என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் 5 அதுவும் நிமிஷம் 10 கரெக்ட். நிமிஷத்துல 10 ஸ்பீக்கர் கூட வச்சிடலாம். டக்குன்னு 10 கொண்டு வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பண்ண முடியல. அது என்னன்னு தெரியல. பக்கால அவங்க என்ன பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல. சரி பாப்போம். இன்னைக்கு கொஞ்சம் போவோம், இருக்கிறத வச்சு போவோம், அவ்வளவுதான். நான் என்ன அப்டேட் எதுனா இருக்கா நினைச்சேன்னா, ஃபேஸ்புக்ல? அப்டேட் என்ன, நாளைக்கு முக்கியமான அப்டேட் வேட்டைன் அப்டேட் தான். வேட்டையன் வெர்சஸ் கங்கோ அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது நாளைக்கு ஃபுல்லாக டாபிக். இதில் வேற இந்த சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவருக்கு கிளாஸ் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ட்வீட் போட்டு விட்டாரு, பார்த்துக்கலான்னு. ரொம்ப இம்மெச்சூர்டான ட்வீட்டர். ப்ரோ ட்விட்டர் அப்டேட் சொன்னேன். ட்விட்டர் பிளே ஸ்டோர்ல அப்டேட் இருக்கு, அதை அப்டேட் பண்ணிட்டு வாங்க. வராதவங்க மேபி அதனால கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை அப்படிதான் ஹோஸ்ட்டுக்கு தானே மெயின் காமிக்கும். அதுவா நமக்கு தானே பிரச்சனை அது. இல்லை ஒன்று பண்ண சொல்லுங்க சுகுமார் ப்ரோ. யாரெல்லாம் ஸ்பீக்கர் வரணும் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ண சொல்லிடுங்க. அது கமெண்ட் வரப்போ மேலே காமிச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுங்க, இன்வைட் டு ஸ்பீக் கொடுங்க, உடனே அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அது இப்போ கிளியர் ஆயிரும், அவ்வளோதான். சரி ரைட். அப்போ இன்னும் அப்போ அக்செப்ட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஏன்னா எனக்கு யாராவது காமிக்க, நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். சரி ஆதி ப்ரோ, இன்னைக்கு வந்து ஸ்பாய்லர் கேஸ் தான். நீங்கள் தாராளமாக தங்கலானை பற்றி உங்களோட பார்வையை முழுசாக நீங்கள் சொல்லலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, இப்போ ஸ்பாய்லரோட சொல்லலாம், சொல்லலாம். என்ன பற்றின்னு சொல்லலாம். என்ன சும்மா அதை சொன்னீங்க, கேட்கல சரியா. இல்ல அப்டேட் பண்ணிட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களோட வரும்னு நினைக்கிறேன். மேபி யாருன்னா வந்து அப்டேட் பண்ணலையோ அவங்களாம் அப்டேட் பண்ணிட்டு ட்விட்டர் ஆப் அப்டேட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ரெக்வஸ்ட் கொடுங்க, நாங்க அக்செப்ட் பண்றோம். ஆமா, டிஎம்ல எல்லாம் கூட நிறைய பேர் அனுப்புறாங்க, நான் கொடுத்துருக்கேன் ரெக்வஸ்ட் அப்படின்னு. அப்டேட் பண்ணிட்டு கொடுங்க. உங்க கீழே பிரகாஷ் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வீக்கெண்ட் நேரத்துக்கு எடுத்து விட்டுருச்சு, இன்னைக்கு எடுத்து விட்டுருச்சு. யாராவது பேசுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினைச்சு நிறைய ஐடியா பண்ண எல்லாம் போயிடுச்சு. சரி, நம்ம வந்து ஆதி புரோட்டா வந்து தங்கலானை பத்தி பேசுவோம். ஸ்பாயிலரோட அவர் சொல்லட்டும், எல்லாம் ஃபுல்லா சீன் பை சீன் கூட சொல்லட்டும். நல்ல பிடிச்ச விஷயங்கள் படத்துல அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, எப்படி பிடிக்காத விஷயங்கள் சொல்ல போறது கிடையாது. இருந்தாலும் பிடிச்ச விஷயங்கள் மட்டும் நம்ம கேட்போம் டீட்டெயில்டா. அப்படி ஒரு ஏதாச்சும் ஒன்று குறையா இருக்குன்னு அவர் சொல்றாருன்னா அதையும் கேட்டுக்குவோம். சொல்ல போறதுல இல்ல, நிஜமாவே பிடிச்சிருந்தா தாங்க சொல்ல முடியும். சரி, நிஜமாவே பிடிக்கல, இப்ப விஷயத்த நான் பிடிச்சதை எப்படி நான் பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? சொல்ல போறது இல்லை, இருந்தாலும் கேட்கறேன். நிறைய குறைகளை சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவோம். நீங்க நிறைய மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் சிம்பிளா இல்ல எனக்கு தான் சொல்றேன். இல்ல எனக்கு இந்த சில இடத்துல வசனம் கேட்கலன்றது, அதாவது வசனம் புரியலன்றது கூட பரவாயில்ல. ஆனா வசனம் கேட்கவே இல்லைன்றது ஆக்சுவலி அது ஒரு ப்ராப்ளம் தான். அது அந்த மேட்டர் மட்டும் தான் எனக்கு ப்ராப்ளமா இருந்துச்சு. ஆனா எனக்கு அதை தாண்டி எனக்கு பெருசா நிஜமாவே எதுவும் இதுவாதான் தெரியல. எனக்கு எல்லாமே ஒர்க் தான் ஆச்சு. இன்னொன்னு, இப்ப இந்த படத்தோட என்ன சொல்றது, ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் ஒண்ணு இருக்குல்ல, அதுவே ரொம்ப எனக்கு அதை கனெக்ட் பண்ண வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப என்னன்னா, ஏன் ஒரே விஷயமே திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. ஆக்சுவலி 2000 வருஷமா இங்க இது நடந்துட்டு இருக்கிற எதுவுமே மாற மாட்டேங்குது, ஒரே தான் மறுபடியும் நடந்துட்டு இருக்குன்றதோட அதை ஸ்கிரீன் பிளே டூலா அப்படியே மாத்தி யூஸ் பண்ணதே எனக்கு பயங்கரமா பிடிச்சிருந்தது. இப்போ கிட்டத்தட்ட அதோட
இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இங்க உங்கள்ட்ட இருந்து எப்படி நிலங்கள் பறி போச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தை காட்டும்போது, முதல்ல வீரம் அப்படின்னு ஒண்ணு அந்த அவருடைய விக்ரமுடைய முதல் இதுல வந்து வீரம்ன்ற ஒரு இதை கையில எடுத்துக்கிறாங்க. நாங்க சண்டை போட்டோம், அதுல நாங்க தோத்து போயிட்டோம், அதனால அதை நாங்க இழந்தோம். ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களோட வளங்கள் எல்லாமே இப்படி எரிக்கப்பட்டதுன்றதுதான் இதோடைய கோர். உழைச்ச மக்களுக்கு எதுவுமே கிடைக்கல, இங்க உழைச்சு தான் சேர்த்தவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, அதை கொள்ளையடிச்சு போறாங்க அப்படிங்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் அதனால இது பண்ணாங்க. ரெண்டாவது நாதமுனி அப்படின்னு சொல்லி ஒரு இதுல வருவாரு விக்ரம். அதுல வந்து எங்களை வச்சு எங்ககிட்டே வந்து நீங்க அப்படி, நீங்க பயங்கரம், நீங்க வந்து இது, நீங்க புனிதம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி நயவஞ்சகமா அதுக்கப்புறம் வாங்கினாங்க அப்படிங்கிறது வரும். அதோடைய திருப்பியும் அந்த கேரக்டரோட இப்ப இருக்கிற அந்த தங்கலான் உலகத்துல இருக்கக்கூடிய அதே இது பசுபதிக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்த பசுபதி பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு அடுத்த பிறவியில தான் இப்ப நான் வந்து தங்கலான இதுவும் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கொள்ளையடிச்சு போனாங்க அந்த மூணாவது சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் தங்கலான நான் பிறந்திருக்கேன், இங்கே வந்து இந்த காடைன்னு சொல்லுவார்ல, காடைன்னு நடந்து முடிச்சுக்கு அப்புறம் திருப்பி தங்கலானா இப்ப பிறந்திருக்கேன், இந்த பிறப்புல தங்கலானா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அந்த விஷயமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்னு அதை டினோட் பண்ற மாதிரி காலங்காலமா இது இத்தனை காலம் கடந்து வந்து அவன் கடைசியில உழைச்சா மட்டும்தான் நமக்கான விடுதலை கிடைக்கும். நம்ம 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 வந்து உழைச்சு அந்த கடைசியில எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இதுக்கு எதிர்த்து நிற்கும் போதுதான் நமக்கான விடுதலை கிடைக்குவீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இது முடிஞ்சுக்கும். அந்த முடியிற சீன்ல இருக்கிற அந்த லைட் டே நைட் டிரான்சிஷன், பல நாள் பல இரவு பல பகுதி ஆதி ப்ரோ நீங்க பேசுறது பாதிலே கட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குது எல்லாத்துக்கும்? சாரி கால் வந்துருச்சு, அதான் சொல்லுங்க. சோ அந்த ஒரே டவுட் மட்டும், இப்ப நீங்க ரெண்டாவது மூணாவது இன்னைக்கு போனீங்களா, இன்னைக்கு போறப்ப ஆடியோ கொஞ்சம் கிளியரா இருந்துச்சு, இல்ல அதே பிரச்சனை கண்டினியூ ஆகுங்களா? ஏன்னா எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, தமிழை விட தெலுங்குலையும் மற்ற ஏரியால பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அதிகமா வருது. எப்படி ரெஸ்பான்ஸ்னா, இந்த ஆடியோ பிரச்சனை இல்லை, டப்பிங் பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இங்க மட்டும் தான் அந்த பிரச்சனை இருக்கிறப்ப ஒரிஜினல், அதாவது மெயின் லாங்குவேஜ்ல அந்த பிரச்சனை வந்து மெயினா, அதாவது எப்படி சொல்றது, பேஸையே வந்து வீக் ஆக்குது இல்லை, அதுக்காக கேட்கறேன். பிரகாஷ் ப்ரோ சால்வ் ஆயிடுச்சு, கண்டிப்பா அது சால்வ் ஆயிடுச்சு. எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஹலோ கேக்குதா நான் பேசுறது? இல்ல அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதுவா இருக்கு போல. நான் இப்ப அப்டேட் கொடுத்தேன். ஐபோன்ல வரல எனக்கு, இப்ப கூட ஆண்ட்ராய்ட்ல தான் வருது. சாரி ஆண்ட்ராய்ட்ல வரல, ஐபோன்ல தான் வருது. ப்ரோ நான் பேச கேக்குதா? ஹலோ கேக்குது. யார் பேசுறதுன்னு தெரியல. யார் பாலாவா? யாரு? ஈவென்ட்ஸ் வில் அக்கர் இன் ரியல் டைம். ப்ரோ நான் தான் பேசுறேன். கேக்குதுங்களா? சொல்லுங்க ப்ரோ. பெரிய ப்ரோ இங்க யூகேல டிமார்டி 2 ரிலீஸ் ஆகுதா ப்ரோ? ஏதாவது அப்டேட் பண்ணாங்களா? இல்லைங்களா, அது 1 வீக் டிலேட் ரிலீஸ் நாங்க சில ஏரியாக்கள், அது எந்தெந்த ஏரியான்னு எனக்கு தெரியல. ஓவர்சீஸ்ல சில ஏரியாக்கள்ல அதாவது டிலேவா ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்தெந்த ஏரியான்னு தெரியல. ஆனா அடுத்த வாரம் கிளியர் ஆயிரும் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கனால அதை மில்க் பண்ண பாப்பாங்க கண்டிப்பா. ஓகே. நேத்தி நுண்ணக்குழி போயிட்டு வந்தேன் ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, சான்ஸே இல்ல. சூப்பரா பண்ணிருக்காங்க. கேட்கறதுக்காக இது கேட்கறதுக்கு பர்னி இல்லாம போயிட்டாரு, இன்னைக்கு லீவ்ல போயிட்டாரு, அந்த குஷியா இருந்திருப்பாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு இன்னும் அவங்க எவ்வளவு ரைட்டிங்ல எவ்வளவு ஆக்சுவலி அந்த அவங்க ஸ்பெண்ட் பண்ணது வந்து அந்த இந்தியன் 2ஓட ஒரு பார்ட்டோட ஸ்பெண்ட் தான் ப்ரோ இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து அதுக்கு வந்து அவங்க ரைட்டிங்லாம் செம்மையா இருக்கு ப்ரோ. சீக்வலும் வரப்போகுது, ஆக்சுவலா சூப்பரா இருக்கு படம். ஓகே நம்ம இன்னும் பார்க்கல இங்க. நீங்க மற்ற லிசனர்ஸ் யாரும் வாய்ப்பு கிடைச்சா பார்ப்பாங்க. அதை ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருந்தேன், ஆதி ப்ரோட்ட அவர் கிளியர் பண்ணிவிட்டோம் ப்ரோ. அதுக்கு என்னாச்சு, ஆடியோ கிளியர் ஆயிடுச்சு? அதான் ப்ரோ இப்போ கிளியர் ஆயிருக்கு, மேக்ஸிமம் கிளியர் ஆயிடுச்சு. அந்த குறிப்பா சப்டைட்டில்ஸ் எடுத்துட்டாங்க, அந்த புரியலன்னு தமிழுக்கா? ஆமா ஆமா, தூய்மையான தமிழுக்கு இந்த விக்ரம் பின்னாடி பேசுவார் அந்த தண்ணியில எல்லாத்துக்குமே சப்டைட்டில்ஸ் இருக்கு. ரைட், ஓகே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்கு. அது ஒண்ணு. சோ எனக்கு தெரிஞ்சு அதாவது நான் கேக்குறேன்னா, இது அவர் பேசுறப்ப இங்கிலீஷ்ல சப்டைட்டில் போடுறாங்களா தமிழ்ல போடுறாங்களா? இல்ல மொத்த படத்துக்கும் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் டே பாக்கும்போது இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸே வரல. ரைட், ஓகே. அது எனக்கு திருச்சியில அது ஆடியோ கிளியர் ஆகலன்னு சொன்னாங்க, அதனால நான் ரெண்டாவது போகல. அதான் சொல்றேன், ஆடியோ வந்து ஃபுல்லா என்ன சொல்றது, ஒரு
100% கேக்குதானா இல்ல. அதான் சொல்றேன்ல, அது சிங்க் சவுண்ட்ல பண்ணும்போது கேட்காதுதான். அதுல நிறைய இதுல இஷ்யூஸ் இருக்குதான். ஆனா அது கண்டிப்பா ஒரு இதுவா தான் இருக்கும். ஏன்னா அந்த குறைய மக்கள் சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஒரு படம் இப்ப இந்த குட்டி டிராப் ஒன்று ஆயிருக்குல்ல கலெக்ஷன்ஸ்ல, இது வந்து கலெக்ஷன்ஸ்லயோ இல்ல மக்கள் போய் பாக்குறதுலயோ ஃபுட்ஃபால்லயோ அந்த டிராப் வந்து அந்த இதனாலதான் நான் நினைக்கிறேன். மெயினா புரியல, எதுவுமே கேட்கல அப்படிங்கிற விஷயத்துல எனக்கு கதை பிடிச்சது பிடிக்கலன்ற இடத்துக்கு இது போகாம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடத்துல ஒரு ஒரு சின்ன இது இருந்துச்சு. பட் அது ஓரளவுக்கு சால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நான். இல்ல ஓகே. இல்ல ஏன்னா இதை ஆதித்யம் ஃபர்ஸ்ட்லயே அவங்க கொஞ்சம் ஏன்னா டைம் உங்களுக்கு நிறைய இருந்துச்சு. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு டைம் இருந்துச்சு. இதுல டீம்ல உள்ள யாராவது ஒருத்தவங்களாச்சும் அதை கிளியர் பண்ணியிருந்தா அப்பயே இந்த நெகட்டிவ் வராம இருந்திருக்கலாம்ங்கிறது பிரகாஷ் என்னோட brother, ஒப்பீனியனா எனக்கு இருந்துச்சு எனக்கு ஸ்டார்டிங்ல. எதுவோ அது தேட்டர் தான் எக்யூப்டா அது சவுண்ட் சிஸ்டம் வச்சு இல்லையான்னு தோணுது. நான் பார்த்த தேட்டர்ல கிளீனா தான் இருந்துச்சு சவுண்டு. எனக்கு இல்ல தெரிஞ்சு பிரகாஷ், மிக்சிங் அதுல ஒரு அதாவது சின்ன பிரச்சனை இருக்கு பிரகாஷ். நான் என்ன சொல்றேன்னா, ஓவராலா எல்லா நீங்க வகையிலும் பிரச்சனை மிக்சிங் இருக்கு இது. ஸ்கிரீன்ல எப்பவுமே படம் ஆரம்பிக்கும் போது போய் படம் பார்ப்பாங்க, சரியா? மிக்சிங் தியேட்டர்ல படம் பார்ப்போம், படம் ரிலீஸ் ஆகுது. நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் ஒரு மிக்சிங் தியேட்டர்ல என் ஃப்ரெண்ட்ஸ் படம் எங்க படம் நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி பார்த்துருக்கேன்னு இருக்கும். ஆனா மிக்சிங் தியேட்டர்ல உங்களுக்கு கிடைக்கிற குவாலிட்டி 100% எந்த தேட்டருக்கு நீங்க போனீங்களோ உங்களுக்கு கிடைக்காது. 100% கிடைக்கும். கொஞ்சம் கூட அது வந்து சம்மந்தமே இருக்காது. என்னடா அது இங்க இந்த சவுண்ட் வருமே, எல்லாம் காணுமேன்ற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க வந்து லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு. ஆஹ் நான் வந்து மிக்சிங்ல கேட்டு அதுக்கப்புறம் தியேட்டர்ல போய் சண்டை போடுறேன், என்னங்க சவுண்ட் இது, என்னங்க மிக்சிங், என்னங்க இப்படி இல்லைங்க நான் பண்ணது, நான் கொடுத்த ஃபைனல் விட்டே வேறங்க அப்படின்னு நான் போய் புலம்ப ஆரம்பிச்சேன். அது நிறைய பேர் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. டேரக்டர்ஸ், நான் என் படத்தை தியேட்டர்ல போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களால அது தாங்கவே முடியாது. என்னடா அது, இது கேட்க மாட்டேது, இது வர மாட்டேங்குது அப்படின்னு. ஏன்னா இன்னும் இந்த சவுண்ட் சிஸ்டமா அவ்வளவா நம்ம எக்யூப் ஆகல. தியேட்டர் வந்து மிக்சிங் ஸ்டுடியோ வந்து பயங்கரமா எல்லா இதாலையும் எக்யூப் ஆயிருக்கு. அதுல பண்ணி முடிச்சுட்டு தியேட்டர்ல வைக்க பார்க்கும்போது கேட்க மாட்டேங்குது நிறைய பேர் சொல்றாங்க. சில இது தேட்டர்ஸ் அதை வந்து வச்சு அவங்களே ஜட்ஜே பண்ண சவுண்ட் முடியாது. சிஸ்டம்ஸை வந்து டிவில கம்மி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்பீக்கருக்கு எதுவுமே அதுவும் எஃபெக்ட் பண்ணுவாங்க, ஆகக்கூடாதுன்னு. அதுவும் பண்ணுவாங்க. அது ரொம்ப பண்றாங்க. அது இப்ப இல்ல, அதுக்கு ரொம்ப நாளா அது நடந்துட்டு இருக்கு. எங்களோட ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப நாள் வரணும் அப்படிங்கறக்காக ஆக்சுவலா அவங்க என்ன டிபி லெவல் கொடுத்துருக்காங்களோ அந்த டிபி லெவல்ல இருந்து குறைச்சிடுறாங்க. அதுவும் நிறைய நடக்குது. அப்புறம் சில நேரம் இந்த என்ன சொல்லுவாங்க, பொன்னியின் செல்வன் படத்தப்ப பார்ட்டப்ப ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. முதல் ஷோப்ப நிறைய ஊர்ல தமிழ்நாட்டுல இந்த ஆடியோ கேட்கல, ரொம்ப லோவா கேட்டுச்சுன்னாங்க. ஆனா அடுத்த ஷோலயே அதை கிளியர் பண்ணி விட்டாங்க எல்லாமே. ஆனா இதை வந்து இப்ப எப்படி 3 நாள் 4 நாள் இதை எடுத்துட்டாங்க, என்ன பிரச்சனையே கண்டுபிடிக்க முடியலங்கிறத எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஊர்ல நல்லா இருக்கு கிளியராங்க. இப்ப பாலாஜிங்களோட சொன்னார்ல நல்லா இருக்கு, என் ஊர்ல எனக்கு என் தேட்டர் நல்லா இருக்கு, மத்த தேட்டர் பிரச்சனையான்னு தெரியலன்னாரு. ஆனா பெரும்பாலான தேட்டர்கள் இப்படியே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, இன்னொன்னு சொல்றேன், சங்கம்ல கேட்டுச்சு. தமிழ் ஆடியோல மட்டும் இந்த பிரச்சனை. இது என்னன்னா தெலுங்குலயோ கன்னடத்திலயோ மலையாளத்திலயோ இது பேசவே இல்லை. அவங்க என்ன அவங்க ரியல் டப்பிங் பேசியிருக்கனால, அதாவது லைவ் நம்ம டப்பிங் பேசியிருக்கனால அவங்களுக்கு வந்து கிளியரா இருக்கு எல்லாமே. நமக்கு அந்த லைவ் சிங்கிங்கிற தமிழ்ல மட்டும் தான் வச்சிருக்காங்க போல இருக்கு, தெலுங்குல இல்ல போல இருக்கு. இல்ல பிரகாஷ், மெயினான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த நம்மளா கை வச்சு குறைச்சு விடுறதுன்றது இருக்குல்ல அந்த இதுல, அது ஒரு பெரிய பார்ட் பிளே பண்ணுது இதுல. பட் அதான் நான் சங்கம்ல பார்த்தப்ப நான் பார்த்ததுல எனக்கு சங்கம்ல பார்த்தப்ப கிளியரா இருந்துச்சு, நிறைய கேட்டுச்சு. எனக்கு கேட்காத அளவுக்கு இது கிடையாது. ஆனா அதான் சொல்றேன்ல, இது இது என்ன இதை ஒருத்தவங்க பண்ணவே கூடாது தியேட்டர்ல. ஆனா இது வருஷம் பல வருஷமா நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு அனுபவத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக ஒரு விஷயத்த பண்றாங்க. ஆனா இல்ல, எங்க ஸ்பீக்கருக்கு சவுண்ட் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதை கம்மி பண்ணி நீங்க சொன்ன ஒரு சீன் வந்து அவங்களுக்குள்ளே அது பேசிக்கிற இது மாதிரி பண்ற விஷயம். அது வந்து சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருந்தா மட்டும் தான் கேட்கும். அது சப்டைட்டில் போகணும்னு அவசியம் இல்லை. அது ஓரளவுக்கு தமிழ் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு 2 பேருக்குள்ள அந்த அந்த ட்ரைபலுக்குள்ள பேசுற அந்த டைலாக்ட் இருக்கு தெரியுமா, அதுதான் வந்து சில பேருக்கு புரியாம வந்திருக்கு தவிர, இது வந்து தூய தமிழ் மாதிரி தான் பேசுவார் விக்ரம். அந்த அவர் வந்து தன்னுடைய இதுல வந்து அக்கௌண்ட்ல வந்து அந்த அவங்க ஆக்சுவலா என்ன பேசினாங்களோ அந்த விக்ரம் தனக்குள்ள பேசுவார்ல அந்த இதுல, அது வந்து என்னன்றத வந்து இது பண்ணி போட்டிருக்காரு நார்மல் தமிழுக்கு. அதாவது இந்த அந்த ஆக்சுவல் டைலாக் எழுதி அதான் நார்மல் தமிழ்ல இங்க டிரான்ஸ்லேட் பண்ணி அதை போட்டிருக்காரு ஜென்ரலா. பட் நான் இதை வந்து நான் டிஃபென்சிவா சொல்லல. உங்களுக்கு ஒருவேளை ஆர்வம் இருந்துச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா போய் பாருங்க, தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். அதான் இதுல இருக்குல்ல, அப்படி போய் படிச்சுக்கங்கன்ற டோன்ல நான் இதை சொல்லல. இல்ல, அந்த தமிழ் வந்து அந்த ஓலைச்சுடி தமிழ் மாதிரி இருக்குல்ல, அவர் பேசுறது வந்து அந்த ஓலைச்சுடி தமிழ் மாதிரி வரும். ஆனா அவங்களுக்குள்ள பேசிக்கிற டைலக்ட் வந்து அவங்க அந்த நிலத்துல இருக்கவங்க பேசுற டைலக்ட் தான் பேசுவாங்க. நார்மல் ஆட்கார் தமிழ் தாங்க அது. ஆமா.
இல்ல இப்ப ஆனா அந்த என்னன்னா இல்ல படத்துல அவர் வந்து சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஹாஃப்ல சொன்னார்ல, வந்து இப்ப அந்த அவர் சொன்ன மாதிரி அந்த ப்ரீ பஞ்சாயத்து இன்டர்வல் டைலக்ட் சீன் தான் வந்து பெரும்பாலான ஒரு இது. ஏன்னா லைவ் சிங்கிங்கிறத தாண்டி டைலக்ட் தான் வந்து இங்க வந்து பெரும்பாலானது புரியல, அவங்க பேசுறது வேகமா பேசிட்டு போயிட்டாங்க. எனக்குமே அந்த பிரச்சனை தான் இருந்துச்சு. அதாவது ஃபாலோ பண்ண முடியல அவங்க பேசுறத. அவங்க என்னமோ சொல்ல வராங்கன்னு தெரியுது, அதை ஃபாலோ பண்ண முடியல. அது ஒரு சிக்கலா இருந்துச்சு. இல்ல 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 பிரகாஷ், அந்த படத்துல ப்ரீ இன்டர்வல் சீன்ல விக்ரம் தனியா பேசுற சீன்லாம் எனக்கு அப்படியே கோப்ரால வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன் வரும்ல, ஆமா ஆமா. என்னென்னமோ பேசிக்கிட்டே இருப்பானுங்க, நமக்கு இல்ல ஒண்ணுமே இல்ல ஆனா புரியாது. கோப்ரா வந்து அந்த நான் இன்ட்ராக சப்டைட்டில் ஃபாலோ பண்ணி இல்ல போறேன், கோப்ரா நான் இன்ட்ராகஷன் சீனை நம்ம சப்டைட்டில் ஃபாலோ ஃபாலோ பண்ணணும்னு பண்ணி அவசியம் இல்ல. போனாலுமே ஏன்னா வந்து அது நமக்கு தெரியும், அது வந்து அவரோட இமேஜினேஷன் பிளஸ் வந்து அவரோட ஹாலிகுலேஷன் எல்லாமே சேர்ந்து வந்துடும் கோப்ரால. பட் இது என்னன்னா அவர் விக்ரம் வந்து அந்த தங்கலான் கேரக்டர் வந்து தனியா போயிட்டு இருக்கப்போ அவர் பேசுறது தூய தமிழ்ல பேசும். அது வந்து நமக்கு அது கூட நமக்கு வந்து ஏதோ சொல்ல வராருங்க தெரிஞ்சுது. ஏன்னா பட பட படம் பேசும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்கல்ல. இப்ப வந்து மெட்ராஸ் ஜானி வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட் சீன் கீழே உள்ள இன்ட்ரோ ஆரம்பிக்கும் அவருக்கு. அதுல இருந்து அவர் பேசும்போதே அவர் என்ன பேசுறாருன்னு புரியாம போயிடும். 2 3 வார்த்தைகள் தவிர, அதாவது 10 வார்த்தை பேசினாருன்னா 2 வார்த்தை தான் புரியும். இந்த விஜய் சேதுபதி பேசுவார்ல, அது மாதிரி விஜய் சேதுபதி கொல கொல கொலன்னு பேசும்போது நமக்கு எப்படி புரியாம போகுமோ அது மாதிரி இதுல வந்து அவங்க நார்மலா பேசுறதே நமக்கு புரியாம போயிருச்சுங்கிறதா இங்க பிரச்சனை. இப்போ அதனால என்ன ஆச்சுன்னா, இப்போ ஓப்பனிங் இந்த முதல் 4 நாள் தான் படத்தோட பெரும்பாலும் எந்த ஒரு படத்துக்குமே முதல் ஒரு 4 நாள் தான் பயங்கர வசூல். அந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் தான், அதுதான் படத்தோட 60 to 70% வசூல் இப்போ எடுத்து கொடுக்கும். அங்க வந்து உங்களுக்கு இந்த டிராப் ஆகிறதுக்கான சுவிட்சஸ் ஏற்படுத்தி விட்டுருச்சுங்கிறாரு ஆதி. ஆனா அதுதான் உண்மையும் கூட. அதுதான் வந்து கொஞ்சம் குறைச்சி விட்டுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா சைட்ல வந்து டிமாண்டிகல் டு ஒரு டீசென்ட் படம் தான். ஆக ஓக படம்னு பயங்கரமான படம் டிமாண்டிகல் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்குள்ள இல்லைங்கிறதா இல்லைன்றாலும் டீசென்ட் படம் இருந்தாலும் அது ஏன் டேக் ஓவர் பண்ணது இப்படி நல்லா போகுதுன்னா, அவங்க ஆடியன்ஸ் வந்து பார்க்க 2 ஆப்ஷன் இருக்கு. ஆடியன்ஸ் 2 ஆப்ஷன் கொடுக்குறீங்க. ஒன்னு வந்து இப்படி ரிவ்யூ வருது, படம் நல்லா இருக்கு ஆனா நிறைய பேசுறது புரியல, சில சில இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா டக்குனு இந்த சைடு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு பேய் படம் டிமாண்டி காலனியோட ஃபர்ஸ்ட் பார்ட் அது ஹிட் ஆனிச்சு, அதோட அருள்நிதி ஹீரோ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு டாக் வருது. டக்குனு எல்லாமே இங்கிட்டு போயிடுறாங்க. வீக்கெண்ட் ஃபுல்லா இங்கிட்டு ஃபுல்லப் ஆகுதுன்னா இதுதான் வருது. இதை நீ ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கிளியர் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இந்த கொஞ்சம் நல்லா ஓப்பனிங்ல நல்லா என்ன ஒரு பெருசா ரெக்கவர் பண்ணிருக்கலாங்கிறதான் பேசு பொருள் இன்னைக்கு. இத்தனைக்கு இந்த படம் ஜனவரில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதான் ரிலீஸ் ஜனவரி பண்றதுக்கு. 25 ரிலீஸ் பிளான் பண்ணாங்க. அதான் டிசம்பர்ல படமே ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு காலம் இருந்துச்சு, ஒரு 8 மாசம் கிட்ட டைம் இருந்துச்சு. என்னன்னு தெரியல. சரி, மத்தவங்கள்ட்ட கேட்போம். அப்படியே அடுத்த டாபிக் வருவோம். அதே மாதிரி அந்த விக்ரம் கேரக்டர் ஷேப் பண்ணதுமே அவன் வந்து சீரியஸா பைத்திய மாதிரி பிஹேவ் பண்றானா, இல்ல அந்த மாதிரி பீப்புள் வந்து அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுவாங்களா, எதுவுமே தெரியல. ஒரு காமன் ஆடியனா உள்ள போகும்போது இவன் ஹீரோன்னு நமக்கு தெரியும் அஸ் விக்ரமான. பட் என்னன்னா எல்லா ஆக்டிவிட்டியுமே அவனே பண்ற மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு மாடை வெட்டுற சீனு, அப்புறம் ஒரு 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 பாம்பு கடிக்கும் அதையும் அவனே ரெக்யூர் பண்ற மாதிரி. ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸா நீங்க பாத்தீங்கன்னா காலா படமா இருந்தாலும் சரி, கபாலி படமா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி எடுத்த மெட்ராஸ் படம் எல்லாரோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு. ஹீரோ வர்ஷிப் மூவி மாதிரி இருந்துச்சு. இல்ல அது கரெக்ட் தான். இந்த பாயிண்ட் நானும் ஆதி ப்ரோட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். அதாவது நீங்க ஃபீல் பண்ணீங்களா ஆதி? ஏன்னா வந்து ரஞ்சித் படங்கள்லாம் எல்லா கேரக்டருக்குமே ஒரு முக்கியத்துவம் இருக்கும், எல்லா கேரக்டரும் எல்லாமே பண்ணும். உதாரணமா சார்பட்டா பரம்பரையில பாத்தீங்கன்னா ஒரு 10 கேரக்டர் நம்ம படத்துல உள்ள எல்லா கேரக்டருமே பேசுவோம். அது கிடையாது, அது ஒரு கேரக்டர் கூட இந்த இடத்துல குறைக்க முடியாது. ஆனா எல்லா கேரக்டருக்குமே ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஒரு டான்சிங் ரோஸ் அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒன்று வச்சு அதுக்கு ஒரு பில்டப் கொடுத்து அப்புறம் அதுக்கு ஒரு சீனு, வாத்தியார் சீன் கொண்டு ரெங்க வாத்தியார் இல்லாமல் அந்த எய்தாப்பில் இருக்கிறவரும், அதுக்கு போக வந்து கடைசி பிடி வாத்தியார், இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்குமே தனித்தனியாக ஒன்றும் இருக்கும், ஒரு பில்டப் இருக்கும், ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஆனால் இது எல்லாமே விக்ரம் தானே பண்றாரு, எல்லாமே விக்ரம் தான் இல்ல பண்றாரு. எனக்கு அப்படி தோணல. இப்ப எனக்கு என்னன்னா இதுல வந்து விக்ரம் பண்றாரு. எல்லாத்துலயுமே எனக்கு இதுலயும் சப்போர்ட்டிங் கேக்குதா? ஜீவா நீங்க கேட்டுட்டீங்க, பதில் சொல்றாரு. ஜீவா இல்ல ஜாவா. அதான் ஸோ வந்து எனக்கு வந்து என்னன்னா எனக்கு அப்படி தோணல. எனக்கு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம், எனக்கு இதுலயுமே பயங்கரமா நிறைய கேரக்டர்ஸ் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொன்று ரீசெண்ட் டைம்ஸ்ல இவ்வளோ இது கொடுத்ததே கிடையாது. நான் வேற மற்ற படங்களையும் கூட பார்த்துருக்கேன். நீங்க என்ன இப்ப பாருங்களேன், கங்கம்மா கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அவ எப்படின்னா எனக்கு உனக்கு வேணா இந்த கிளான் முக்கியமா இருக்கலாம், இந்த இவங்கெல்லாம் முக்கியமா இருக்கலாம், எனக்கு என் குடும்பம் அவளோட கேரக்டர் இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. கேட்கலையா நான் பேசுறது? இல்ல பிரேக் ஆகி கேட்குது, தெளிவா கேட்கல. பிரகாஷ் ப்ரோ, இதே இஷ்யூ வந்து கங்குவாக்கும் இருக்கு அப்படின்னு வலைபேச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப நமக்கு அப்படிதான் தோணும். அதை அவங்க இப்பயே கிளியர் பண்ணுவாங்களா இல்லை எப்படி? இல்ல தெரியல. இப்ப எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னோம் என்னன்னா வந்து இப்போ அக்டோபர் 10 ஒருவேளை வேட்டை வந்துச்சுன்னா கங்குவாக்கு வந்து எப்படி கரெக்டாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்க கங்குவா ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு மாத்திருக்கான டைம் இல்லையில, உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இப்போ இவ்வளோ டைம் அதுக்குள்ள அவங்க டப்பிங்கெல்லாம் திரும்ப பண்ணி ஒர்க் பண்ணி திரும்ப எல்லா விஷயங்களும் மாற்றணும். இப்போதான் அவங்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க மாத்திரக்கு டைம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல.
பார்ப்போம். ஆனா எனக்கு பர்சனலா சொல்றேன், அதாவது இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லீவுங்கிறது 2 படம் ரிலீஸ் பண்ணலாம், எல்லாம் ஓகே. பட் மத்த ஏரியா கம்பேர் பண்ணா வந்து சூப்பர் ஸ்டாரோட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓவர்சீஸ்லாம் டோட்டலா அவர் வந்து பயங்கரமா நம்ம ஹீரோக்கள் தொட முடியாத விதத்துல இருக்கிறாரு. அப்போ ஓவர்சீஸ்ல கங்குவாக்கு பாதிப்பு வரும், ஏபி அங்க ஆந்திர பிரதேசம் இதில் பாதிப்பு வரும், கேரளாலையும் பாதிப்பு வரும். அப்படி வந்து இப்போ ஒரு கங்குவா வந்து ஒரு பேன் இந்தியா சப்ஜெக்ட்ல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்த சோலோ ரிலீஸ் தான் அவங்க பெட்ரு. பட் இது எப்படி என்ன வகையில் வரும், அதுக்குள்ள அவங்க கரெக்டாக ரிலீஸ் ஆகுமா, ரிலீஸ் ஆனால் இதுக்குள்ள மாற்ற முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு கரெக்டாக 50 நாள் தான் இருக்கு. அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் மற்ற பணிகளை பண்ணிப்பாங்க, திரும்ப டப்பிங் போவாங்களாங்கிறதுலாம் நிறைய குழப்பம் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை வருங்கிற மாதிரின்னு சொல்றாங்க. ஆனா என்ன ஆகும்னா கங்குவால தூய தமிழுங்கிறனால சில பேத்துக்கு புரியும். இப்போ என்ன மாதிரியான எனக்கு புரியும் தூய தமிழ்லாம், ஏன்னா அந்த கடகட வேர்ட்ஸ் இல்லை. பார்ப்போம் என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரோ ரிலீஸ் கேக்குதா டேட் பிரகாஷ்? வேட்டைன் கன்ஃபார்மா 10ஆம் தேதி? பிரகாஷ் ப்ரோ கன்ஃபார்ம் தான் ப்ரோ, நாளைக்கு காலைல வந்துடும். ஓகே ப்ரோ, நீங்க தங்கலான் பத்தி சொல்லுங்க ப்ரோ. இல்ல அதான் இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த டிமாண்டி காலனி 2ல சைல்ட கொல்ற மாதிரி சீன்லாம் வைக்கிறானுங்க. அதெல்லாம் எதுக்கு இப்ப சம்பந்தம் இல்லாம இந்த கண்டென்ட்லாம் தமிழ் சினிமால கிடையாதுல முன்னாடி. பேய் படத்துல வந்தா பயங்காமிச்சிட்டு போவானுங்க, சில்ட்ரனை கொல்ற மாதிரி அந்த மாதிரி சீன்லாம் வைக்கிறானுங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? ஏன்னா அந்த கதையில அந்த கேரக்டர் வந்து வேற மாதிரி கூட கொண்டு போயிருக்கலாம். சாரி, இது ஸ்பாய்லர் மாதிரி. பிரகாஷ் கேக்குதா? பிரகாஷ் பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் கிளியர் இருக்கு, நீ பேசு. இல்ல நான் இல்ல ஓகே, bro. பிரகாஷோடதுக்கு இது போல அவருக்கு ஏதோ பிரகாஷ்க்கு இஷ்யூ போல. இருக்குன்னு நினைக்கிறேன். சுகுமார் ப்ரோ உங்களுக்கு கேக்குதா? எனக்கு கேக்குது. பிரகாஷ்க்கு என்னாச்சு? தெரியலையே. மேபி ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ சுமார் ப்ரோ. இப்போ வந்து 10 வந்து கங்குவா கிளாஸ் பிளஸ் வேட்டைன் அப்படின்னா தீபாவளிக்கு என்னென்ன படம் பாசிபிள் இருக்கு ப்ரோ? தீபாவளிக்கா ஆல்ரெடி அமரன் சொல்லிட்டாங்க, பிரதர் சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ, பட் ஆனா ஷியூரா தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்ல ப்ரோ, 20 நாள் தான் இருக்கு அப்படின்னா இந்த படத்தையும் ப்ரொமோஷன் அந்த படத்தையும் அவங்க பார்க்கணும் அப்படின்றப்ப சான்ஸ் இல்லாத மாதிரி தான் தெரியுதா கேட்கிறேன். இல்ல இது முன்னாடியே இது பிளான் தான், இதுதான் இருக்கும் அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும். சுகுமார் ப்ரோ, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இப்போ லைக்கா வந்து 2 படத்தையும் இந்த வருஷத்துலயே கொண்டு வர பிளான் வச்சிருக்காங்களா? வேட்டையின் விடாமுயற்சி இல்ல எப்படி? வந்தாதாங்க லைக்கா தப்பிக்க முடியும். இன்னொன்னு என்னன்னா, கன்ஃபார்ம் வேட்டையன் வந்து தீபாவளி ஆர் வந்து அக்டோபர் 10 டேட் கன்ஃபார்ம் எனக்கு தெரியல. மேபி சொல்றாங்க அக்டோபர் 10ன்னு. விடாமுயற்சி வந்து டிசம்பருக்குள்ள ரிலீஸ் பண்ணுவாங்க. மேபி பிப்ரவரி ஜனவரி எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு பொங்கல் வந்து ஒரு ஃபெஸ்டிவலான ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாஸ் படமா இறங்கினாதான் நல்லா ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்ற குட் பை தான் ட்ரை பண்ணுவாங்க. டிசம்பர் தள்ளி போகுதுன்னா விடாமுயற்சி ஏப்ரலுக்கு எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன், பிப்ரவரி ஏப்ரலுக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு 2 படம் டிசம்பருக்குள்ள ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும். டிசம்பருக்கு மேல நிறைய ரிலீஸ் இருக்கு, அதுதான். இல்ல ப்ரோ, டிசம்பர் வந்து விடாமுயற்சி விட்டுட்டு திருப்பி பொங்கலுக்கு அடுத்த படத்தையும் விட அதுதான் மாட்டாங்க. நான் சொல்றேன், அப்படி விட்டா கரெக்டா வராது. இருந்தாலும் டிசம்பருக்கு முன்னாடி விட்டுறணும். இல்லாட்டி ஏப்ரல் 15 குட் பை போயிடும். அது ஆல்ரெடி அது எப்படின்னு தெரியல. அவங்க வேற எதனா பிளான் வச்சிருந்தாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸே வேற இல்ல. அதுதான் அந்த இது இருக்குல்ல ப்ரோ, பேர் என்ன கூலி இல்ல, ஆனா அங்கேயும் ஆல்ரெடி புஷ்பா வேற தள்ளி போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. கேக்குதா? இப்ப கேட்க நடுவில் ஒரு ஆதி என்னமோ சொல்லிட்டு இருந்தா அதுக்கு கட் ஆயிடுச்சு. அவரு கேட்கல, நான் சொல்லி தான் கடைசியில் எனக்கு தான் கேட்கல. உங்களுக்கும் கேட்டது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு விஷயம் நான் முடிச்சுக்கிறேன். அதை ஆக்சுவலி என்னன்னா, அந்த கேள்விக்கு அந்த தங்கம் எடுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து சொல்லும், இந்த தங்கம் வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தானே உழைக்கிறோம், நமக்கு தங்கம் வேணும் கண்டிப்பா. எனக்கு நானும் வந்து இந்த நிலம் வச்சிருக்கிறவங்கள மாதிரி அவங்க வீட்டு பெண்கள் மாதிரி நானும் தங்கம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால இவனை அனுப்பிச்சு விடுறான் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். இவனுக்கு அவன் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த அந்த கேரக்டருக்கு உழைச்ச நாங்க, இதுக்காக இவ்வளவு மாடு மாதிரி உழைச்சு கஷ்டப்பட்டு இது பண்ண நாங்க, இது ஒரு பொது விஷயம், யாருக்கும் சொந்தமான விஷயம் கிடையாது. இப்ப இது நிறைய பேர் கிண்டலா கூட சொல்லியிருந்தாங்க, அப்படி என்ன போய் அப்ப வீடு கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பேர்ல அவங்க வந்து வீட்டுல இருந்து ஒரு விஷயத்த எடுத்துட்டு போயிடலாமா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து தனி சொத்து, ஒருத்தருடைய தனி சொத்து வீடுன்றது. ஆனா இது பொதுவுல இருக்கக்கூடிய தங்கத்தை
ஒருத்தங்க வெட்டி எடுக்கும்போது அதுல இருந்து ஒரு பங்கு எங்களுக்கு தானே சொந்தம். அது எப்படி மொத்தமா உனக்கு சொந்தமாகும் அது அப்படின்னு சொல்றதுதான் அந்த படத்துடைய ஐ மீன் அந்த இதோட ஆர்க்கோட க்ளோஷர். இல்ல ப்ரோ, நான் அப்ப அந்த கேட்டது என்ன பொண்ணு வந்து கேட்டேன்னா, என்ன பண்ணுன்னா இதுக்கு செத்தே போயிரலாம். இல்ல ஒரு நிமிஷம் பிரகாஷ், நான் அதுக்கு வரேன். நான் அதான் சொல்றேன். நீங்க மத்த கேரக்டருக்கு இதுன்னு சொன்னீங்கல்ல, நான் அந்த மத்த கேரக்டர் சொல்றேன். அந்த பொண்ணுக்கு இருக்கு, இன்னொரு பொண்ணுக்கு இருக்குது. ஆனா யாருமே இங்க நீங்க இந்த படத்துடைய கோர் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ பசுபதி கேரக்டர் கூட முக்கியமான கேரக்டர் தான். பசுபதி கேரக்டர் யாருன்னா அந்த மக்களுக்குள்ளே இருக்கிற அவங்க இனக்குழுவையே சேர்ந்த ஒருத்தர். அவர் வந்து இவனுங்கெல்லாம் வந்து எதை வச்சு இவங்க எல்லாம் மேலன்னு பாக்குறாங்க, நூல் போட்டிருக்காங்கிறதுனால இவன் மேலன்னு பாக்குறானுங்க, இவனுக்கு வந்து இது இருக்குங்கிறதால இவன் மேலன்னு பாக்குறாங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்மளும் பெருமாளை கும்பிட்டு நம்மளும் இது பண்ணி இதெல்லாம் ராமானுஜனை கும்பிட்டு இதெல்லாம் பண்ணோம். நம்ம இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளே இந்த மாதிரி நாராயணனை கும்பிடுற நாராயண பிள்ளைங்கள் ஆகும். நம்ம நீ இனிமேட்டு வந்து அவன் மாட்டுக்கறி சாப்பிட்றான் அதனால நீ மோசம்னு சொன்னீங்கன்னா அப்ப நம்ம இனிமேல் சாப்பிட வேணாம் அப்படின்னு இதுக்கெல்லாம் பழகி பழகி போயிட்டு அவன் என்ன பண்றானோ அது மாதிரியே நம்ம ஆயிட்டு நம்மள அவனை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாக்குறவன் கடைசியில தான் அவனுக்கு தெரிய வருது, இல்ல இது இல்ல இதோட வழி. இப்படி எல்லாம் பண்ணி அவனை மாதிரியே நம்ம இருக்கிறதுனால கூட அவன் நம்ம அவனை மாதிரி பார்க்க மாட்டான், சமமா வச்சு பார்க்க மாட்டான். என்னைக்கு நம்ம வந்து நம்ம மக்களோட சேர்ந்து நின்று இவனை எதிர்த்து நிக்கிறோமோ அன்னைக்குதான் நமக்கானது கிடைக்கும்னு அவனோட கேரக்டர் க்ளோஸ் ஆகும். அந்த பசுபதி போய் அவன் அடிக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. நாராயண பார்த்துட்டு இருக்காரா அவன் சும்மா விட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அடிக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. இப்படி எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல எல்லாருக்கும் ஏகப்பட்ட கேரக்டர். அந்த அசோகனுக்கு கேரக்டர் இருக்கு. அந்த அந்த பையன் இவனோட பையன் அவன் வந்து அந்த அந்த இதுக்கிலேயே புத்தரை வந்து பாதுகாத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான் தெரியுமா, அந்த இவருக்கு பக்கத்துலயே அவனுக்கு கேரக்டர் இருக்கு. ஆரத்தி கேரக்டர் இருக்கு, திருப்பி மாளவிகா மோகன் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு இங்க அப்புறம் கிளமெண்ட் கேரக்டரே பயங்கரமா இருக்குது. என்னன்னா அவனோட கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து உடனே இதுவெல்லாம் பார்க்கணும் இவங்க பாக்குற மாதிரி அந்த விஷயத்திலேயே இன்னொன்னு ஊருக்குள்ளேயே வந்து நாங்க ராஜபரம்பரைன்னு சொல்லி தெரியுற அந்த முத்துக்குமார் கேரக்டர். அது ரெண்டுக்குமே கூட வித்தியாசம் இருக்கும். இவன் வந்து கிளமெண்ட் வந்து இவனை தொடர்ந்து இவனை இது பண்றது அதை வந்து ரொம்ப மோசமா பார்க்க மாட்டான். கிளமெண்ட்டுக்கு என்னன்னா எல்லாத்தையும் நான் ஒத்துக்குவேன், ஆனா உழைப்பு சுரண்டல்னு வரும்போது உன்னை நான் கீழே பார்க்க மாட்டேன், உன்னோட தேவையை நான் பயன்படுத்திக்குவேன், உன்னை நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஆனா உழைப்பு சுரண்டல்னு வரும்போது உனக்கு எதிராக போய் நிற்பேன்றது இருக்குல்ல, எனக்கு தான் எல்லாமே வந்து சேரணும் அப்படிங்கிற அதுதான் அவனோட கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையுமே இது பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஊர்ல யாருமே ஏன் இது பண்ணலன்னா ஒரு ஒட்டுமொத்த ஊரே வந்து வேண்டாம் எதுக்கு அப்படின்னு நிக்கிறப்ப தங்கலான்றது என்ன, அந்த கிளானுடைய லீடர்னு ஒருத்தன் தங்கலான் தான். அவன் தான் வந்து லீட் பண்ணி ஒருத்தன் இதுல இருந்து எந்திரிச்சு அவன் தான் சொல்றான், இல்ல இதுக்கு நம்ம போகக்கூடாது, நாம வந்து இங்கேயே இருந்து மானத்தை விட்டு நம்ம இங்க வாழ்றதுக்கு கடைசி வரைக்கும் இப்படி வாழ்றதுக்கு உதிர பண்ணி போய் செத்தால சாமோம் நம்ம அப்படின்னு. அப்போ நீங்க வந்து ஒரு க்ளோஸ் டு ஒரு என்ன சொல்றது ஒரு ரஜினிகாந்த் படமோ இல்ல ஒரு விக்ரம் படமோ எடுக்கிறீங்க, இதுல ஒரு பெரிய பிசினஸ் அசோசியேட் ஆயிருக்கு. அப்ப அதுல ஒரு ஹீரோ தேவை. அந்த ஹீரோ யாரு, அவன் என்ன சொல்றான், எதனால அவன் ஹீரோ, அவன் நடந்து போகும்போது அவன் காலத்துட்டு மண் எடுத்து நெத்தில வச்சுக்கிறாங்களா, இல்ல அவனை வந்து அவன் அவன் இந்த மக்களுக்கு என்ன பண்றான், அந்த மக்களை அவன் என்ன நடத்துறான். நம்ம எல்லாரும் அவன் சொல்றதும் தெரியல, திருப்பி நம்ம எல்லாரும் சேர்ந்து செத்தாலும் அவன் தான் சொல்றான். அவன் புள்ளையே சாகும் போதும் அவனோட அந்த பையனுக்கு பேய் பிடிக்கும் போதும் பார்வதி வந்து அந்த கேரக்டர் கரெக்ட் சூப்பரா இருக்கும். அந்த சீன் பார்வதி வந்து ரொம்ப இதுவா இருப்பாங்க, பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு நின்று இப்படி உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் வெறிகுண்டா அந்த சட்டையை தச்சுட்டு இருப்பான். முன்னாடி நான் சட்டையோட நின்று தானே உனக்கு பிடிக்கல, அதுக்காக என் சட்டையை கிழிக்கணும்னு நினைச்சல, நீ என்ன அடிக்கணும்னு கூட நினைக்கல, என் சட்டையும் பேண்ட்டையும் கிழிக்கணும்னு நான் அதை உட்காந்து திருப்பி வச்சுட்டு இருப்பேன். வயதாக்கையும் உட்காந்து அவர் அந்த பார்வை பார்ப்பாரு, ஒரு சின்ன ஒரு பார்வை பார்த்துட்டு ஐயோ அவன் பையனுக்கு இப்படி இருக்குல்ல, பட் ஆமா இதெல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுதானே வந்தோம், எல்லாரும் செத்தாலும் பரவாயில்லன்னு தானே வந்தோம், அப்ப இதெல்லாம் இதுதான் செய்யும், திருப்பியும் சட்டையை உட்காந்து தைக்க ஆரம்பிப்பாரு. ஏன்னா விக்ரம் கேரக்டர் வந்து அன்னைக்காகவும் அன்னைக்கு போக போற உயிருக்காகவும் யோசிக்கிற ஆள் கிடையாது. நாளைக்கு இது எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக யோசிக்கிறேன். அவனோட தொலைநோக்கு பார்வைன்றது ரொம்ப அது வேற. சோ இப்ப யாரு நீங்க ஹீரோ ஆகுறீங்க அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, ஹீரோன்றது என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காலாலையும் இல்ல நீங்க காலா சொல்றீங்களா, இப்ப மத்த காலாவோ காலாவோ சார்பட்ட பரம்பரை, காலாவோ சார்பட்ட பரம்பரை என்னன்னா எல்லா விஷயமும் ஒவ்வொன்றும் இருக்கும், எல்லா கேரக்டர் எல்லாம் பண்ணும். காலால வந்து சூப்பர் ஸ்டாரே நடிச்சிருந்தாலும் அவர் வந்து ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி டக்குனு அவங்க பசங்க வந்து ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். தேங்கமே ஒத்தவங்களுக்கு ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்தாலும் அவர் ஃபைட் பண்ண மாட்டாரு, அதுல மத்தவங்க ஃபைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சீக்வன்ஸ் சொன்னாங்க, அவரோட வந்து சூப்பர் ஸ்டாரே நடிச்சிருந்தாலும் அவர் பொண்டாட்டி இறந்ததுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்காது, அவர் வில்லன்ட்ட போய் பேசுற மாதிரி இருக்கும். அப்படி ஹீரோயிசம் எதுவும் இல்லாம இருக்கும்.
ஓகே, சார்பட்ட பரம்பரையில ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொன்று தனித்தனியா ஒரு விஷயங்கள் தனித்துவமா நிறைய ஏன்னா இது வேற படம் வேற கேரள வார் படம்ல அது. தனித்துவமா ஒவ்வொன்று ஒரு கேரக்டர் பண்ணும். ஒரு பாரஞ்சித்தோட ஸ்பெஷலே ஒவ்வொரு கேரக்டர் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கு. இந்த படத்தை நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலா சொல்றீங்க, ஒவ்வொரு வியூஸா சொல்றீங்க, எல்லாம் ஓகே. ஆனா இந்த படத்துல பாருங்க, ஒரு பாம்பு வருதா, அந்த வந்து அந்த கேரக்டர் வந்து அது அவர் விக்ரம் கேரக்டர் கொள்ளும். அடுத்த கேரக்டர் வந்து ஒரு எர்ம மாதிரி தான் வருது, அங்க சிங்கப்புலி வரல. ஓகேல, ஃபர்ஸ்ட் ஒரு வருது, அது அந்த மிருகத்தையும் சிங்கம் விக்ரம் தான் கொள்ற மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு சீக்வன்ஸ் வரும், எரும மாடு ஒரு மாடு வருது, அந்த மாடையுமே பாத்தீங்கன்னா விக்ரம் கேரக்டர் கொள்றாங்க. அந்த மாடு கூட மத்தவங்க வெட்டுற மாதிரி இருக்காது. எல்லா கேரக்டருமே ஒரு கேரக்டரே பண்ணும், தனித்தனியா ஒவ்வொன்று பண்ணாம. அதே மாதிரி இந்த கேரக்டர் மட்டுமே போகும், மத்த கேரக்டர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலையேங்கிறது தான் வந்து எல்லாம் சொல்றது. இல்ல அது முக்கியத்துவம் இல்லாம இல்ல. இப்ப நீங்க மாட்டை கொல்றது மட்டும்தான் முக்கியத்துவம்ன்றது கிடையாது. இப்ப வால் எடுத்து வீசுறது மட்டும் தான். நான் அதான் சொல்றேன், சிம்பிளா சொல்றேன் பாருங்க. அவன் மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஏன்னா இங்க இருக்கிற அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே உழைக்கும் மக்கள், விவசாய கூலிகள். அவங்க எல்லாருமே அவங்க வந்து இதுல புடுங்கி களை புடுங்கவங்க, இது பண்றவங்க, உழைச்சு இது பண்றவங்க. அவங்க இவனுக்கு மட்டும்தான் அந்த நான் வந்து அந்த காலத்துல வீரனாய் இருந்தேன்ற ஒரு விஷயம். இவன் திருப்பி இவன் ரீஇன்கார்னேஷன். அதனாலதானே எல்லாரும் சொல்றாங்க இவன் மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்கான், இவன் மட்டும் எதுவா இருக்கான்னு. அப்ப நீங்க மத்தவங்க எல்லாருமே கையில வாள் எடுத்து வீசினாங்கன்னா, இல்ல பாம்பை வெட்டினாங்க, இல்ல போய் அந்த எருமையை வெட்டினாங்க, அடிச்சாங்க அப்படின்னா, அப்ப என்ன வெட்டுவாங்க, அதுக்கு மேல ஆரத்தி இருப்பா. நீங்க நோட் பண்ண நினைக்கிறேன். அதுக்கான விஷயம் என்னன்னா, இல்ல ஆனா ஏன் அதெல்லாம் இருக்கணும்னா, இவன் மட்டும்தான் அதுல, இவனுக்கு மட்டும்தான் அந்த ரூட்ஸ் இருக்கு. இவன் வந்து நீங்க இந்த போய் அடிச்சு வெட்டுறத மத்தவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, அப்ப நீ ஏன் போய் இதை அவன்கிட்டயே பண்ணல, அங்க பண்ணிருக்க வேண்டியதானே இதுன்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா அவங்க அதான் சொல்றாரு, இது ரொம்ப காலா வந்து அப்படி கிடையாது. காலா இன்னைக்கு கதை அது. அதனால அந்த ஊர்ல இருக்கிற மத்த எல்லாருமே படிப்பாங்க. ஏன் இவ்வளவு விடுங்க, புயல் கேரக்டர் இருக்கும், அது வந்து ரஜினியவே கை நீட்டி இது பண்ண சொல்லுவோம், திருப்பி அடிக்கவும் தெரியும், இது பண்ணவும் தெரியும் அப்படின்னு. ஆனா இது இந்த ஜென்ரேஷன் நடக்கிற கதை கிடையாது, 1800 நடக்கிற கதை. அவங்க வந்து ரஜினி கிடைக்கிறதுக்கே எக்ஸைட் ஆகுறாங்க. ஆண்டாண்டு காலமா அவங்கள வந்து எக்ஸ்பிளாய்டேஷனோடைய விளிம்புல இருக்கக்கூடிய மக்கள் அவங்க. அதாவது அத்தனை ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் இது பண்ணி, ஆமா இது என்ன எதுவுமே மாறாதுதானே அப்படின்னு இருக்கக்கூடிய மக்கள் அவங்க. மொத்த நிலத்தையும் எரிச்சப்ப கூட அத்தனை பேரும் சேர்ந்து போய் அந்த ஜமீன்தாரை அடிச்சிருந்தா முடிஞ்சிருக்கும்ல, அப்படிலாம் கூட நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா பண்ண முடியாது. ஏன்னா அதான் சொல்றது, நீங்க ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொரு வேர்ல்ட்ல நடக்குது. அந்த வேர்ல்ட்ல இருக்கிற கேரக்டர்ஸை வச்சுதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய முக்கியத்துவம் இல்லைன்னு பார்க்க முடியாது. ஏன்னா முக்கியத்துவம் இல்லைன்னா இத்தனை கேரக்டர்ஸ்க்கான ஸ்கோப் இருந்திருக்காதுல்ல. இந்த கதைக்களம் வேற, இங்க இருக்கிற மனிதர்கள் வேற. கதை மந்திரர்கள் யாருன்றதை வச்சுதான் நம்ம ஒரு விஷயத்த முடிவு வரணுமே ஒழிய இவங்க எல்லாம் ஏன் அடிக்கலன்றதுனாலே அவங்க முக்கியத்துவம் இல்லாதவங்களா ஆகாதுன்னு சொல்றேன். இல்ல தோழர், அதனாலதான் எந்த கேரக்டருமே பழைய படத்துல இருந்த மாதிரி இந்த படத்துல ஒட்டலேன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஜானி கேரக்டர் ஒட்டவே இல்லை. நீங்க சொல்றது அக்செப்டபிள் தான், பட் இதனால இல்ல ஜாவா, நீங்க அந்த படத்துல பார்க்கும் போது முதல்ல வந்து கிளெமன் கேட்கும் போது யாருமே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க, எல்லாம் ஓடிடுவாங்க. விக்ரம் மட்டும் தான் அந்த தைரியமா நிப்பாரு, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. சோ அங்க நடக்கிற எல்லா விஷயமும் எல்லாருக்கும் ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கும். ஆனா விக்ரமுக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. எதுக்குன்னா அவன் கேட்டு வளர்ந்த கதை அந்த மாதிரி எல்லாமே விக்ரமுக்கு மட்டும் தான் தெரியும், மத்தவங்க அது இருக்காது. அதனாலதான் விக்ரம் எல்லா விஷயத்தையும் முன்னாடி போய் நின்று பண்றது. சோ அது உங்களுக்கு ஹீரோய்க்கா தெரியுது. ஓகே, இன்னொன்னு இது ஒட்டுது ஒட்டலன்னு. ஹலோ ப்ரோ, கேக்குதுங்களா? கேக்குது. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் மட்டும் எனக்கு என்ன, அந்த பிளாஷ்பேக் அந்த ஆரத்தியோட ஹஸ்பண்ட் தான் ஆரம், கரெக்டுங்களா? அவர் வந்து கரெக்ட் அந்த நிலத்தை பாதுகாக்க தான் அந்த ஒரு கூட்டம் வெளில போறாங்க. இன்னொரு சீன் பாத்தீங்கன்னா, விக்ரம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு நைட்டு கதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி எங்க தாத்தா முப்பாட்ட வந்து இந்த நிலத்தை வந்து சலிச்சுக்கிட்டு இருப்பாங்க, தங்கத்தை எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த ராஜா வந்து இது பண்ணுவாரு. அப்ப எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அவங்க அந்த கூட்டம் வெளில வராங்களே, அப்ப ஏதோ அந்த 1000ல் ஒருவன் மாரி அவங்களுக்கு ஏதோ வந்து நம்ம யாருமே மறந்து போச்சு அப்படின்னு மறந்து இருந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தலைமுறையா. இன்னொன்னு, இந்த விக்ரம் இப்ப கரண்ட்ல காட்டுற விக்ரம் ஒரு கத்தி வச்சிருப்பாரு பாத்தீங்கன்னா, அது அந்த காலத்துல ராஜா கொடுத்துருப்பாரு கிஃப்டா, உனக்கு இந்த கத்தி இருந்தாங்க அப்படின்ட்டு. அதுவும் அவர்கிட்ட இருக்கும். இப்ப அந்த புளிய அந்த கொல்றப்பையும் கரிஞ்சிரத்தைய அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன டவுட்னா, அது வந்து ஒரு பரம்பரையா வந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த விக்ரம் வந்து தெரியுது, இந்த இடத்துக்கு போனா நம்மளோட முப்பாட்ட சொன்ன கதை உண்மையா இல்லையான்னு பார்க்கலாம், நம்மளோட இது நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. தோழர் அது கரெக்டுங்களா? நான் புரிஞ்சுக்கிட்டது இது வந்து மறுபிறவி அந்த ஒரு இது கிடையாது, உண்மைதான். அவங்க வம்சாவளியா ஆரத்தியும் அவருக்கு வம்சாவளியாவே வந்திருக்கு. அதுதான் அப்படிங்கிறதுனால இப்ப வந்து விக்ரமே எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்களே, அதுக்கான இது சொல்றேன்னா, அப்பனா அவரோட ஜீன் அந்த இது மாதிரி இருக்கு. நம்ம ஒரு வந்து அடுத்தடுத்துல இருக்கு. பட் அவங்களோட ஸ்பிரிட்
பண்ணுதுன்றதுதான் அந்த இந்த விஷயம். அந்த இன்னொன்னு எனக்கு வந்து அது எதனால பாரஞ்சித் இப்படி வச்சிருக்காரு, இந்த கேரக்டருக்கு மட்டும் இப்படி போன படத்துல வந்து எல்லா கேரக்டரும் பண்ணாங்க, இந்த கேரக்டர் பண்ணலையே அப்படின்னா, இவர் அந்த வீரன், அந்த தலைவன் கூட்டத்துக்கு இவருதான் எல்லாரையும் வழிநடத்தி கொண்டு போறாருங்கிறப்ப அந்த உள்ளுக்குள்ள அந்த இது இருக்குல்ல. ஆமா, இன்னொன்னு இவங்க வீரம் அடிச்சு கொன்னா மட்டும்தான் அவனுக்கு முக்கியத்துவம் இருக்கு கேரக்டருக்குன்னு நான் நினைக்கல. ஏன்னா இப்ப நீங்க கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா மத்தவங்க அத்தனை பேருக்கும் இதுல முக்கியத்துவம் இருக்கு. அவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு இதுல, அவங்களுக்கு எல்லாருக்கும் முக்கியத்துவம் இருக்கு. நான் சொல்றேன் இல்ல, உள்ள அந்த பொண்ணு கேரக்டர் இருக்கிற முக்கியத்துவம் பயங்கரமா இருக்கு. அதை ஓடி போய் கையில நான் கட்டி புடிச்சுக்கிட்டு நான் எடுத்த தங்கத்தோட போய் செத்தாலும் சாவனே தவிர, இது நான் என் உழைப்பு, நான் இதை கொடுக்கவே மாட்டேன் உன்ட்டான்னு சொல்லிட்டு அந்த கையில அந்த துப்பாக்கி வச்சிட்டு இருக்கிற இவனுக்கு முன்னாடி ஓடுது தெரியுமா அந்த பொண்ணு, ஓடுறான் தெரியுமா அந்த இவன், அந்த இந்த கேரக்டர் ஜானி. எனக்கு வந்து அதுக்கு என்ன முக்கியத்துவம் இல்லைன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து நான் பரவாயில்ல, நான் என்னனாலும் போய் சாவுறேன் அப்படின்னு போறான்ல, அது பெரிய அதுதான் அந்த கேரக்டருக்கான க்ளோஸ். அது இல்ல இன்னொன்னு என்ன, அந்த சீனை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா அந்த ஜானி கேரக்டரை அடிச்சு இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் செத்துட்டான். அதுக்கப்புறம் நான் எதுக்கு இருக்கணும், அதுக்கப்புறம் நான் ஓடுறேன் தங்கத்தோட, நான் எடுத்த தங்கத்தோட நான் போறேன், நீ சுட்டுக்குள்ளதான் போறேன், அப்படி செத்து போறேன் போராடிக்கிட்டே இருக்கிறதுன்றது இருக்குல்லங்க. அதாவது பொன்னாசைக்காக போராடல அவங்க, எனக்கு நியாயமா வர வேண்டியது தானே, இத்தனை வருஷமா நம்மளும் தான் உழைக்கிறோம், அவங்க தான் உழைக்கிறாங்க, அவங்க கையில பொண்ணு இருக்குது, நம்மகிட்ட பொண்ணு இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க முதல்ல இருந்து இருக்கிறது. இது ஒரு சாதாரண இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுடைய தங்க ஆசையோட அதை கம்பேர் பண்ணிட முடியாது. அப்படிங்கிறதுனாலதான் உழைச்ச நானு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் செத்தாலும் சாவுறேன். நான் சொல்றேன்ல, இப்ப வீரம்ன்றது என்னன்னா எதிர்த்து நிக்கிறது தான் வீரம். ஒரு 4 பேரை வாழை எடுத்து வீசுறது இல்ல வீரம். அவன் என்ன பண்றான் கடைசியில அப்படின்னா, நீ வந்து நான் இதை எடுத்துதான் போய் ஆவேன், நான் நீ என்ன என்னை தடுத்தாலும் என் உயிரே நான் செத்து போயிருவேன், இதோட பரவாயில்ல, நான் என் உழைப்புக்கான வெகுமதியை நீ கொடுக்காம இருப்பேன்னா நான் உன் முன்னாடி உன்ட்ட அடி வாங்கி உன்ட்ட சுடுவாங்கி செத்தாலும் சாவனே தவிர, நான் வந்து இந்த தங்கத்தை போட்டு நான் மக்களோட போய் சும்மா நிக்க மாட்டேன். ஏன்னா இது இத்தனை வருஷமா அவங்க பண்ணாம இருந்தாங்கல்ல, கிளைம் பண்ணிருக்கணும், என் உழைப்புக்கான விலையை நீ கொடுன்னு பண்ணிருக்கணும். ஆனா இத்தனை வருஷமா பண்ணல, நான் அதை எதிர்த்து நிக்கிறேன், இதனால நான் செத்தா எனக்கு மயிரா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த இவன் சாவறது தான் அதோடைய க்ளோஷர். அந்த 2 பேரோட க்ளோஷருமே எனக்கு அதான் சொல்றேன்ல, எனக்கு அது அதுதான் உண்மையிலேயே பயங்கரமான வீரம்ன்றது. அதுதானே, நான் எதிர்த்து நிக்கிறது தான் இங்க வீரம். கண்டிப்பா தோல. இன்னொன்னு ஆரத்தி கேரக்டர் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களோட இதை கொஞ்சம் காத்திருக்கலாமோன்னு தோணுது படத்துல. இன்னுமே இந்த எனக்கு ஆரத்தி கேரக்டர் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மாளவிகா மோகன் வர சீன்ஸ் தான் தியேட்டர்லயே கொஞ்சம் ஹை மொமெண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு. ட்ரைலர் பார்த்து நான் என்ன சொன்னோம் அதுதான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா படத்துல ரொம்ப விறுவிறுப்பா போன சீன் அதுதான். கண்டிப்பா அது வந்து ஃபைட் அந்த மாதிரியே காமிச்சிட்டாங்கிறப்ப அவங்க பேசுறது வேற ஏதாச்சும் ஒரு சீன்ஸ் வச்சிருக்கலாமான்னு தோணுது எனக்கு. கொஞ்சம் டீடைலா சொல்ற மாதிரி வேற ஏதாச்சும் சம்திங் இருக்கிற மாதிரி மத்த படத்துல வச்சிருப்பாங்களே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் லேடிஸ் கேரக்டருக்கு. சாப்பிட்டா பரம்பரை அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆரியா அவங்க பேசுறதுலாம் நல்லா இருக்கும். ஒரு இதா வீட்டுக்குள்ள நடக்கிறது, அவங்க அதுக்கப்புறம் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி அது ஒரு ஃபைட்டு சின்ன ஒரு இதா இருக்கும், வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டை அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டீடைலா காமிச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. அதுதான் ஆனா இங்கதான் இருக்குல்ல, நான் சொல்றேன், நீங்க திரும்பி எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. இப்ப இந்த அந்த காலாலையோ இல்ல இதுலயோ காட்டின அளவுக்கு சேம் அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் தான் இதுல இருக்கு. எனக்கு இன்னும் கூடவே இருக்கு. இல்ல உங்களுக்கு அப்படி இருக்கு, அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் எனக்கு சொல்லுங்க, நான் ஜெனரலா சொல்றேன். ஏன்னா நம்ம ஜெனரலா அவர் சொன்னாரு மாளவிகாக்கு ஒரு கால்னு, நீங்க சொன்னீங்க மாளவிகா ஒரு காதுன்னு. எல்லா கேரக்டருக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது வந்து மத்த படத்துல இருக்க மாதிரி இல்லங்கிறத என் ஒப்பீனியன். சார்பட்டால இருக்க மாதிரியோ காலால இருக்க மாதிரியோ இல்ல வந்து மத்த எதுலயும் இருக்க மாதிரி இதுல வந்து எல்லா கேரக்டருக்குமான இம்பார்ட்டன்ஸ் இல்ல, ஒரு டீடைலிங் இல்ல, ஒரு டெப்த் இல்ல. ஆனா நீங்க உங்களுக்கு அது கனெக்டும் ஆகுது. இல்ல எனக்கு என்ன சொல்றேன், எனக்கு டீடைல் இங்கி அதுல நான் வந்து இப்ப படத்துல இல்லாத வெளியே இருந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லல. இப்ப இவ்வளவு டீடைல் நான் சொல்றேன், இது எல்லாமே நான் படத்துக்குள்ள இருந்து தான் சொல்றேன். அப்ப நான் தான் சொல்றேன், எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நிறைய இடத்துல கவனிச்சது என்னன்னா, நான் இவங்களை எல்லாரையும் கூட்டு போய் படம் பார்க்க வைக்கிறதுனால எனக்கு 10% அதுல இருந்து கமிஷன் கிடைக்க போறது கிடையாது. ஆனா நான் நிஜமாவே சொல்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ் 2வது முறை பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க, இதுல நிறைய விஷயம் முதவாட்டு கவனிக்காத நாங்க கவனிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஒரு முறை பாத்தீங்கன்னா வேணா அது மேபி எனக்கு ஒர்க் ஆகலைன்றது என் பிரச்சனை கிடையாது, அது ஒப்பீனியன். ஆனா டீடைலிங் அதுக்கு இல்ல, க்ளோஷர் அதுக்கு இல்லன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு ரைட்டிங்ல அது கிளியரா இருக்கே, அதுக்குதான் க்ளோஷர் இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், விக்ரம் இந்த படத்துல நல்லா நடிக்கலன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அது அவரோட ஒப்பீனியன். நல்லா நடிச்சிருக்காருன்னு சொன்னார்னா அது ஒரு ஒப்பீனியன். ஆனா இந்த படத்துல விக்ரமே இல்ல அப்படின்னு சொன்னா என்னங்க சொல்றீங்க, இந்த இருக்காங்க சொல்லுவாங்க. அததான் இப்ப நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அந்த கேரக்டருக்கான டீடைலிங் இல்லைன்னு சொல்றீங்க இல்ல, க்ளோஷர் இல்லைன்னு சொல்றீங்களா, அதுக்கு ஒரு முடிவோ இல்ல எதுவோ இல்லைன்னு. ஆனா அது இருக்கு, அது கண்முடியே இருக்கே அப்படின்னு தானே நான் சொல்றேன். நான் அதுல இருந்து அது வரேன், நான் உங்களை மறுக்கல. நீங்க பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்ல இது இருக்கு. என்னன்னா இப்ப என்ன மாதிரி ஜென்ரலா பாக்குறவங்களுக்கு விக்ரமே ஓவர் ஷேடோ பண்ண மாதிரியே இருக்கு.
டோட்டலா விக்ரம் அவரதான் வந்துகிட்டே இருக்காரு படம் ஃபுல்லா, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் விக்ரம் தான் இருக்காங்க. இல்ல மத்த கேரக்டர்ஸ் இல்ல பெருசா ஒண்ணும் பண்ணலையே, இல்ல பண்றாங்க இல்ல பட் கமல் ப்ரோ, பெரிய அளவுக்கு இல்லையேன்னு தான் தோணுது. அதான் அட்லீஸ்ட் அந்த அந்த இங்கிலீஷ்காரருக்காவது கொஞ்சம் மெயின் ஆள் கொடுத்துருக்கலாம். அவரும் டம்மியா விக்ரம ஃபாலோ பண்ணி ஓடி வர்ற மாதிரியே இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு அதுதான் வந்துமே கொஞ்சம் அதுதான் ஃபீல் ஏதாவது பண்றோம் நாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா கொடுத்து அவரையா ஏதாவது கொஞ்சம் நம்ம கண்டிப்பா நீங்க பரதேசி படம் பார்த்தீங்கன்னா அந்த கங்காணி கேரக்டர் அவ்வளோ ஒரு வைபா இருக்கும். நான் அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். ஆமா. அந்த மாதிரி இல்லாம அவர் விக்ரம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காப்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொன்னு ஆப்போசிட்டே இல்ல, தோழர் இன்னொரு சம்பந்தம் இல்லாம தீ பிடிக்குது, சம்பந்தம் இல்லாம தண்ணி வருது, சம்பந்தம் இல்லாம எல்லாரும் புதருக்குள்ள விழுகுறாங்க. அப்படின்னும் போது இன்னொரு நமக்கு அந்த டவுட் மக்கள் தோழர். ரிலேட்டிவ் ஆக முடியல. நீங்க சொல்றீங்க இப்ப. ஆமா இன்னொன்னு அந்த இவரு ட்வின்டன் கேரக்டர் வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, கீழே ஒரு இன்னொருத்தர் இருப்பார்ல அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு, அவர் தப்பா சொல்ல ஆரம்பிப்பாரு. பட் விக்ரம் வந்து கரெக்டா சொல்லி இதுதான் சொல்ல வராங்கங்கிறாங்க. அது எப்படி எனக்கு புரியல அது அந்த டயத்துல. இல்ல ப்ரோ, ஹீரோவா கன்சிடர் பண்ணா இங்கிலீஷ்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா அவரோட விஷயம் இல்ல அப்பெல்லாம் கிடையாது. ட்வின்டன் இப்படிதான் ஆஹ் சொல்லியிருப்பாருங்கிற அந்த ஒரு அது வந்து என்னன்னா இல்லைங்க, என்னன்னா ஒருத்தருக்கு கொஞ்ச நாளைக்கு மேல அவருக்கு தங்கலானுக்கு வந்து மொழி தெரியாட்டியும் உணர்வுகளை எனக்கு எனக்கு என்ன பொறுத்த மட்டும் இந்த இந்த டிகேடோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் அது. அத ஒய்யாரமா அவர் வந்து பின்னாடி நின்று இருப்பாப்ல, என்ன பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல நின்று இருப்பாரு. ஆனா பயங்கரமா நின்று இருப்பாரு, ஆமா அந்த பயங்கர கெத்த நின்று இருப்பாரு. நான் தான் தெரியும், நான் தான் சாதிச்சிருக்கேன். அந்த அந்த கேரக்டர் சொல்லும் போது மொழி அவருக்கு புரியனாலும் உணர்வுகளால அவன் என்ன சொல்ல வரான்றத அவன் புரிஞ்சுக்கிட்டு இதைத்தான் சொல்ல வராங்க அவங்க அப்படின்னு ரீட் பண்றதுதான் அது. நீ அதாவது இந்த இதுலயும் பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. காலங்காலமா யாருனாலும் இங்க வரலாறு மாற்றி புனையப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. மாற்றி புனையப்பட்ட ஒருத்தன் அதை மாத்தி வேற ஒன்னா திரிக்க ட்ரை பண்ணும்போது அவரு அந்த தங்கலனுடைய இது வந்து அந்த உணர்வுகளாலே அவர் கரெக்டா அதை கன்வே பண்ணுவாரு, இதுதான் சொன்னான் ப்ரோ நீங்க அப்படின்னு. சொல்றது அதுதான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் வந்து காமன் ஆடியன்ஸா தியேட்டர்ல போய் உட்காரும்போது நமக்கு அந்த தீம் வந்து இல்ல இது தோழர் ப்ரோ இப்ப சொன்னாங்களே, அதனாலதான் ப்ரோ இப்ப விளக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க, நீங்க சொன்ன உடனே சரின்னு சொல்லவா நானு, வேற என்ன பண்றது இப்ப நான்? இல்ல தோழர் இன்னொன்னு, இப்ப இந்த சீனுக்கு முன்னாடியே ஒரு சீன் வச்சிருப்பாங்க, நல்லா கவனிச்சீங்கன்னா மேகமூட்டமா இருக்கும், ஒரு வழி தெரியாது, இதுக்கப்புறம் போறதுக்கு காடுதான் பாதை கிடையாதும்பாங்க. பட் ரெண்டு பேரும் யோசிப்பாங்க, விக்ரமும் அந்த கிளின்டனும் வழின்னு ரெண்டு பேருமே கரெக்டா பண்ணிட்டுவாங்க. அப்போ வே ஆஃப் லென்த் ரெண்டு பேருக்கும் ஒன்னா இருக்குங்கிறது அது சிம்பாலிக்கா சொல்லியிருக்காரா ரஞ்சித்துன்னு புரியல. அதனாலதான் இப்ப நீங்க அந்த சொன்ன சீனு மேபி இப்படிதான் சொல்லியிருப்பாரு கிளின்டன் அப்படிங்கிறது புரியுது போல இருக்கு விக்ரம்க்கு. இல்ல இல்ல அது கவனிச்சீங்களா? அதாங்க இன்னொன்னு டைரக்டா ஒண்ணு சொல்லலாம், இல்ல ஒரு விஷயத்த டைரக்டா சொல்லாம இந்த மாதிரி சொல்லிட்டு இத 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 இன்டர்பிரேஷனுக்கு விடலாம், மக்களோட இன்டர்பிரேஷனுக்கு விடலாம். நீங்க என்ன புரிஞ்சு ஒரு நான் இன்னொன்னு சொல்றேன், என்னைக்குமே ஒரு படத்துக்குள்ளேயே தீர்வு இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் நான் நம்புற ஆள் கிடையாது. எனக்கு என்னன்னா இப்ப ஒரு விஷயம், இப்ப நான் கடைசியா நீங்க சொல்லலாம் காலா படத்துல வந்து ரஜினி செத்தாரா சாவலியானே தெரியல கடைசியில, அது அப்படின்னு சொல்றப்ப நான் சொல்றேன் இல்லைங்க ரஜினி இல்லதான். அது வந்து என்னன்னா நீங்க வந்து என்னைக்கு உங்க காலான்றது யாருன்னா ஐடியாலஜி கருத்து எல்லாமே மக்கள் தங்களுடைய குறைகளை அவங்க எல்லாருமே காலாதான். காலான்றது இங்க சொல்யூஷன் சொல்றாங்க. அப்ப இங்க அப்பதான் வேலை கிடைக்கும், இங்க சொல்யூஷன் கிடைக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ரொம்ப சிம்பிளா அப்போ அத ரஜினி ஆக்சுவலா உயிரோட இல்ல இறந்துட்டாரு அப்படிங்கறத படத்தை சொல்லி அவர் அது உங்களுடைய அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஓகே, அது உங்களுடைய பார்வை. நீங்க ஒரு படம் எடுத்தா நான் இப்படி பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றது ஓகே, எனக்கு அதை நான் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இல்ல அதாவது நீங்க எதிர்பார்க்கற தீவு. ஆனா ஒரு ஃபிலிம் மேக்கர் சொல்ல நினைக்கிறது இதை நான் பண்ணிடுறேன், இதுக்கப்புறம் நீங்க வெளியே போய் விவாதம் பண்ணுங்க, இந்த படத்தோட இது முடிஞ்சிடறது கிடையாது, இதுக்கப்புறம் விவாதம் பண்ணுங்க, பண்ணும்போது உங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. இது ரஞ்சித் மட்டுமே சொல்ல, ரஞ்சித், தியாகராஜன் குமார், மாரி செல்வராஜ், ராம், இன்னும் பல ஃபிலிம் மேக்கர்ஸ் இதான் பண்றாங்க. இது இன்டர்நேஷனல் ஸ்டைல்லையும் இதுதான். நான் என்ன சொல்றேன், நம்ம இருக்கிற இப்ப இருக்கிற சினிமாவோட ஃபார்ம்லயே தான் எல்லா சினிமாவும் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நீங்க வெளிநாட்டுல எல்லாம் வந்து இப்ப இங்க நம்ம ஜெய்பீம் பயங்கரமா கொண்டாடணுமா, வெளிநாட்டுல என்ன சொல்றாங்க, இது ஏன் இவ்வளவு சீசியா நீங்க சொல்லணும், அதை காட்டுங்க எங்களுக்கு, அந்த கால் மேல கால் போட்டு அந்த பொண்ணு கடைசியா உட்காருது சூர்யா பார்த்துட்டு நீ போடு அப்படின்னு சொல்றாருல, எங்களுக்கு அந்த ஆக்ஷன்ல கன்வே ஆகுற விஷயங்கள் வந்து இந்த வேர்ட்ஸ்ல கம்மியா ஆகுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒவ்வொரு நிலத்திலையும் ஒவ்வொரு இதுலயும் ஒரு படத்தை வேற மாதிரி பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. ஒரு ஃபார்ம் தான் அப்படிங்கிறது ஒரு சினிமா கிடையாதுன்னு சொல்றேன் நான். இப்ப இதை அவர் காட்டல, ஏன் காட்டிருக்கலாமே, இன்னும் இதையும் டைரக்டா சொல்லிருக்கலாமேன்னா அது வேண்டாம். அதை அவர் வந்து இதோடய முடிக்க நினைக்கிறது, இந்த இடத்த முடிச்சுட்டு மீதியை நீங்க ஃபீல் பண்ணிக்கிங்கன்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஒரு ஃபார்ம் தான். இது எனக்கு பிடிக்கல, ஒர்க் ஆகல நீங்க சொல்றதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. பட் எனக்கு இதனால இது ஒர்க் ஆச்சுன்னு நான் சொல்றேன், அவ்வளவு. பிரகாஷ் ப்ரோ ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமா?
இல்ல எனக்கு கேளுங்க இந்த கேளுங்க. டிமாண்டி காலனி 2ல வந்து அந்த சைல்டை ஏன் கொல்லணும்? அந்த மாதிரி படம் இது வரைக்கும் தமிழ்ல வந்தது இல்ல. இந்த மாதிரி சீன்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. சைல்ட கொல்ற மாதிரி எங்க சீக்வன்ஸ் இருக்கும் உங்களுக்கு? அது வந்து உங்களுக்கு வந்து இந்த அதாவது டிமாண்டி காலனி 1ல வந்து எப்படி டிவில போட்டு காமிப்பாங்கல்ல, அது மாதிரி டிமாண்டி காலனி 2ல எல்இடி ஸ்கிரீன்ல வரும். அது ஆமாங்க. ஒரு சீன் வரும். மொத்தத்துல விஷுவலா அதுல வருதுல அது ப்ரோ. விஷுவலா வருதுல ப்ரோ. குழந்தைய கொல்ற மாதிரி இல்ல, அது குழந்தை இல்ல, பையன் தானேங்க. அது கை குழந்தை கூட கிடையாதுங்க, அவர் அப்படி பெரிய பையன் கிடையாது. தானேங்க. அது அது வந்து நாங்க ஃபேமிலியோட போயிருந்தோம். எல்லாரும் மூஞ்சி சுடிச்சாங்க அந்த சீனுக்கு. அதனால கேட்டேன். ஓ, ஏன்னா எனக்கு அது வந்து எப்படின்னா ஒரு எல்இடி ஸ்கிரீன்ல நமக்கு டிமாண்டி 1ல வர மாதிரி இது மாதிரி நடக்க போகுங்கிற மாதிரி காமிச்சு, அதை எக்ஸ்பெக்ட் அதுக்கப்புறம் பண்ணோம். இப்படி வேற மாதிரி ஆச்சு. என்ன 3 பேர் தானே கேங்க, 4வது ஆள் வரவே இல்லையே, நம்மளும் பார்ப்போமே, அது மாதிரி 4வது ஆண்களுக்காக ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருப்பாங்க. அது கடைசியில ரிவீல் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அப்படிதான் இருந்துச்சுன்னா அதுவும் கொடூரம். இந்த படத்துல வந்து இந்த கொடூரமா இருக்க மாதிரி எதுவுமே சீன் இல்லை. அதாவது அந்த பார்ட் 1லயாச்சும் திடீர்னு ரமேஷ் திலக் எரிஞ்சிருவான், அந்த ஒரு நெருப்பு வரும், திடீர்னு அப்புறம் பாத்ரூம்ல போய் முட்டி 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 சாவான். அது மாதிரி கொஞ்சம் ராவா இருக்கும். இதுல அந்த அளவுக்கு கூட கொல்ற மாதிரி சீக்வன்ஸ் அந்த இல்லையே. படத்துல அந்த இருக்கிற ஒரு ஒரே ஒரு சீன்ஸ் வந்து கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரினா அந்த குழந்தைய கொல்ற மாதிரி. எனக்கு மட்டும் இல்ல, மொத்த தியேட்டருமே அந்த ஃபீல் ஆச்சு. அதனால கேட்டேன். அதுவும் இட் சாப்டர் 2ன்னு ஒரு படம் இருக்குல்ல ப்ரோ, இட் சாப்டர் 2ன்னு ஒரு படம் ஜோக்கர் வச்சு, அது வந்து அந்த சீன் அப்படியே டிஎம்ல கேட்டிருக்காரு. லைவா அப்படி கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படியா தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு இருந்த மாதிரி தெரியல. ஒருவேளை எப்படின்ட்டு எனக்கு இதா தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் தனியா பார்த்தனால. இன்னைக்கு குழந்தைங்க போயிட்டு வந்தாங்க தனியா 2வது தடவை, அவங்க போய் போயிட்டு வந்தாங்க ஃபேமிலியோட. அது நான் பாத்துக்கிறேன், கேட்டு சொல்றேன். வேற மாதிரி கூட காமிச்சிருக்கேன். அப்படியா? ஏன்னா சுகுமார் ப்ரோக்கு பிடிக்காத சீக்வன்ஸ் அந்த சீக்வன்ஸ் தான் படத்துல. ஒரு இந்த பாத்ரூம் சீன்ல இருந்து இந்த மிரர் சீன் ஒவ்வொரு லைனா மாறி 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 வர்றது அவருக்கு வந்து பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா ரிப்பீட்டடா வந்துடுற மாதிரி இருக்குன்னு. பட் எனக்கு அது நல்லா இருந்துச்சு, செட்டா இருந்துச்சு. எனக்கு டோட்டலாவே செகண்ட் ஹாஃப் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் குறைகள் தான், நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன டிமாண்டி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு அது மட்டும் கொஞ்சம் ரீவேல்யூ உள்ள மாதிரி இருக்கும். அதான் எப்படின்னா திரும்ப திரும்ப பாக்குற மாதிரி இருக்கும். அது ஒண்ணுதான் படத்துல நமக்கு டிராபேக் மாதிரி இருக்கும், பிளாஸா இருக்கும். மற்றபடி ஓவராலா பினிஷிங் முடிச்ச விதம் நல்லா இருக்கும். லீடர் அந்த போர்ச்சுகல் கேரக்டரா, அந்த போர்ச்சுகல் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு. ஆனா இன்ன வரைக்கும் படத்துல ஒரு பெரிய மொமெண்ட் என்னன்னா, லைப்ரேரியன் கேரக்டர் யாரு பண்ணிருப்பா. நிறைய பேர் ஒவ்வொருத்தர் அசம்ஷன்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆர்வம் இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தையும் திரும்ப வந்து அடுத்த ஒரு பார்ட் 3 எடுத்தாங்கன்னா அந்த 6/6 வர தேதியில ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எப்போ ரிலீஸ் பண்ணாலும் அந்த 6/6 இன்னும் கொஞ்சம் பெட்டர் டேட்டா இருக்கும், ஆப்டான டேட்டா இருக்கும். அது அவங்க அந்த 6/6 அந்த புக்கு அந்த கிங்டம் ஆஃப் ஃபாலன் என்னமோ ஒன்று போட்டிருப்பாங்களே, என்னது அந்த புக்கு தெரியல. அது ஒரு புக்கு பேர் நல்லா இருக்கும். அந்த புக்கில் உள்ள கதை, அப்புறம் டிமாண்டி காலின் ராகவன் கேரக்டர், நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல ராகவன் கேரக்டர் எழுதின படம் வந்து அந்த புக்கா எழுதி இருக்கிறது, அந்த புக்கை வச்சு கண்டுபிடிக்கிறது, அதுல அந்த 6 வருஷத்துக்கு ஒரு தடவை காமிக்கிறது, எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என்னங்க பிரதர்? என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு படம். எனக்கு ரொம்ப அவங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி. என் 2 பிள்ளைங்களுக்கு வந்து சூப்பரா இருந்துச்சுப்பா. அது இந்த வவால் சீன்ஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அது என் பிள்ளை அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு படம் இருக்கிறத மறந்துருச்சு போல இருக்கு. எங்கேயோ பார்த்துருக்கேன்பா, ஆனால் என்ன படம் தெரியல. சொன்ன டிவியில் அடிக்கடி போடுவாங்களாம்மா, அந்த பாப்பமே டிமாண்டி காலனி வருமே அப்படின்னா, நான் அந்த படமே ஞாபகம் இல்லை அதுக்கு. அதனால சில விஷயங்கள் மட்டும் அதனால கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஃபர்ஸ்ட் பார்ட்டை மறந்துருச்சு. இன்னொரு தடவை நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை போட்டு காமிக்கணும் நாளைக்கு. இப்போ நான் போட்டு காமிச்சு இந்த படம் தான் நீ அங்கே தேட்டர்ல போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அது ஈஸியாக கனெக்ட் ஆகும். அந்த சில விஷயங்கள் குழந்தைங்களுக்கு புரியல, என் வீட்டில் புரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாமே புரிஞ்சிருச்சு. அவங்க சொன்னாங்க படம் நல்லா இருக்குங்க. அவங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது பிரம்மாண்டமா இருக்க மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆயிடுச்சு. அதாவது ஃபேமிலிகள், அதாவது சொல்லுவாங்க குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு, அது மாதிரி குடும்பங்களுக்கு பிடிச்சிருச்சு படம். கிறிஸ்டோபர் அதிசயமா பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்காரு இந்த படத்துக்கு. ஒரு பாசிட்டிவ் கொடுத்தா நிறைய பேர். நான் ட்விட்டர்ல என் டைம்ல பார்த்த வரைக்கும் இந்த படம் பற்றி எல்லாம் குறை சொல்லுவாங்க. அவங்களே வந்து அஜய் ஞானத்துக்கு நல்லா ஓபி அடிக்காம ரைட்டிங் அடிச்சிருக்கப்பா, நல்லா எழுதியிருக்க, பயங்கரமா பண்ணியிருக்க அப்படின்னு நிறைய பேர் பாராட்டி பார்த்தேன். எனக்கு உண்மையாலுமே எனக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு. என்னன்னா வந்து அந்த பார்ட் 3 லீடு, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, எப்படி கொரியன்ல இந்த மாதிரி சீக்வன்ஸ் வரும் எப்படின்னா வந்து சொர்க்கம் நரகத்தை தாண்டி தனி ஒரு வேர்ல்டு, இந்த ஆவிகளுக்கான ஒரு வேர்ல்டு ஒன்று கிரியேட் ஆகும். அந்த வேர்ல்டு இதுல கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சு. இவங்க வந்து இந்த ஆவிகளை வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி. இல்ல எனக்கு தெரியல, அந்த நீங்க சொல்ற படம் என்ன படம்? நேத்து ஸ்ட்ரீட் டூலயே செகண்ட் ஹாஃப் அதான் ப்ரோ. ஸ்ட்ரீட் டூலயே செகண்ட் ஹாஃப் அதேதான். இன்சிடியஸ்ல இருந்து அப்படியே அடிச்சிட்டானுங்க மொத்த சீனுமே. அப்படியே ஒருவேளை நான் பார்க்காதனால தெரியல போல இருக்கு. அது நல்லா இருந்துச்சு. எனக்கு உண்மையில பார்க்கறது தியேட்டர்ல பார்க்கறது நல்லா இருந்துச்சு. எந்த படம் எடுத்தாப்ல இல்ல அந்த படம் பேர் என்ன? காஞ்சூரிங் 1 and 2 பாருங்க, உங்களுக்கு இதோட இதே கண்டென்ட் நிறைய சீன் ரிசம்பிள் ஆகும். அப்படியே ஆட்டே போட்டாங்க. அப்படியா? எனக்கு அதாவது கொரியால இது மாதிரி ஒரு படம் பார்த்திருப்பேன், அதனால சொன்னேன் கொரியன் படங்கள் இது மாதிரி காமிப்பாங்கன்னு சொன்னேன்.
மத்தபடி எனக்கு வேற நீங்க சொல்லப்பட்ட ஞாபகம் இல்லை. ஏன்னா தமிழுக்கு இது நல்லா இருந்துச்சு பாக்குறப்ப, நம்ம ஒரு ஆடியன்ஸ் இதுமே இல்ல பிரகாஷ் சொல்லலாமேன்னு திருப்பி தோணுச்சு. கூட்டிட்டு வந்துருவாங்கல்ல இந்த படத்துல, அந்த படத்துல உள்ளே மாட்டிக்குவான், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கதை நல்லா இருக்கும். ஓ அதுவும் சூப்பரா இருக்கும். காஞ்சிங் கண்ட படம் அப்படிதானே ப்ரோ, உள்ளே இல்ல மாட்டிக்குவாங்க. இல்ல காஞ்சூரிங்ல அங்க போக மாட்டாங்க ப்ரோ. இது வந்து அந்த உலகத்துல போய் அந்த ஒரு யாரையும் கூட்டிட்டு வர போவானுங்க. இல்ல கனவுல நல்லா இருந்துச்சு அந்த போய் கான்செப்ட்லாம் இருந்துச்சு. உலகத்துக்கு போறது, அந்த உலகத்துல போறது, அந்த உலகத்துல இருந்து இதுல திரும்ப வந்து போய் பார்க்க, அது ஒரு ஷேடா காமிச்சு அந்த ராஜா இதுல மாதிரி வந்து கேரக்டர் காமிச்சது, அந்த ராஜா கேரக்டர் கடைசியில ரிவீல் பண்ணது இல்ல எல்லாமே நீங்க அந்த கொஞ்சம் நல்லா இன்சீரியஸ் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா கடைசி 20 நிமிஷம் அந்த உலகத்துக்குள்ள போவானுங்க, நம்மள அப்படியே மிரட்டி விட்டுருவானுங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. நல்லா என்ன ப்ரோ இன்சீரியஸா? இன்சீரியஸ் 1 and 2 ஃபர்ஸ்ட் 2 பார்ட் தான், 3வது பார்ட் சுமாரா இருக்கும். சரி ரைட் பாத்துருவோம் ப்ரோ பாத்துருவோம். விடாமுயற்சி எனக்கு இந்த என்னன்னா சொல்லுங்க. விடாமுயற்சி விடாமுயற்சி அப்ப எப்ப ரிலீஸ்? அக்டோபர் 10 இதுனா விடாமுயற்சி. இல்ல பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணனுக்கு கல்யாணம் ஆனா தம்பிக்கு கல்யாணம் ரூட் கிளியர் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இப்பதான் அண்ணனுக்கு ரூட் கிளியர் ஆகிறதுக்கு மாதிரி ஒரு வாய்ப்பு தெரியும். நாளைக்கு காலையில அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம். இதுக்கப்புறம் அந்த நிச்சயதார்த்தத்தை கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து தெரியும். நாளைக்கு காலைல 10 மணிக்கு நிச்சயதார்த்தம், கல்யாணம் தெரியும், நாளைக்கு காலைல 10 மணிக்கு அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு ரூட் கிளியர் ஆகி அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது வரைக்கும் வெயிட் அடுத்த பண்ணுவோம். வருஷம் தானே? பிரகாஷ் ப்ரோ வேட்டைன் எப்போ அக்டோபர் 10 ப்ரோ? நீங்க அக்டோபர் 10ங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க, கன்ஃபார்ம் தான்? ஆமா ஆமா அக்டோபர் 10 தான் கன்ஃபார்ம் தான். ஓகே. நாளைக்கு காலைல அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்பேஸ்ல அடிக்கடி இந்த மாதிரி இந்த ரீஷஃபிள் தமிழ்நாட்டு கோலிவுட்ல நடக்க போகுது தமிழ் சினிமாலன்னு பயங்கரமா இந்த ரீஷஃபிள் பயங்கரமா குழப்பம், ஒரு குழப்பம் அந்த இருக்கு நாளையில இருந்து. டிஸ்ட்ரிபியூட்டர் கூட ஏதோ ஒரு இதுமா போட்டிருந்தாரு ஒரு இமேஜ் மாதிரி, அந்த சக்தி ஃபிலிம். அது ஆதிபுரம் சொன்ன மாதிரி தான், அவர் சொன்னதுதான். அது வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, அது தப்பு, அது சொன்ன வயசு தப்பு, அவ்வளவுதான். அது எப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதான், கொஞ்சம் நம்ம ஒரு படம் தான், யாகாவாராயனும் நாகாக்கன்னு ஒரு படம் இருக்கும்ல, அது மாதிரி தான். அப்படியே அமைதியா இருந்தாலே எல்லாம் எந்த சண்டையும் வராம அப்படியே போயிருங்க. 2 படம் ரிலீஸ் ஆனா 2 படத்தை என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிடலாம். இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் தூண்டி விடும்போது இவன் இந்த ரசிகர்கள் வந்து தனியா தூண்டி விட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் அதை வச்சு நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு சூப்பர் ஸ்டார், ஓகேங்களா. அதை போக இன்னொன்று என்னன்னா, அவர் வந்து பீக் மார்க்கெட்டு. அவர் எப்பவுமே ஒரு ஹிட்டோ ஃபிளாப்புங்கெல்லாம் தாண்டி அவர் பீக் மார்க்கெட்டு. ஓவர்சீஸ் எல்லாம் வந்து நீங்க நெருங்கக்கூட முடியாத அளவுக்கு யாராலையுமே, இப்போ அஜித் விஜயாலே நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கு. விஜய் மட்டும் தான் இப்போ வந்து அந்த ஓவர்சீஸ்ல ஃபைட் கொடுக்குற ஒரே அளவு தான் விஜய் மட்டும் தான். பல ஏரியாக்களில் விஜய் லீடு எடுத்துட்டாரு யூகேலாம். ஏன்னா அது மாதிரி ஓவர்சீஸ்ல ஒரு கிங்கா இருக்க ஆளு வந்து ரஜினி. அப்ப நம்ம வந்து கிளாஸ்ங்கிறப்ப வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம கிளாஸ் கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலுமே ரிலீஸ் ஆனாலும் இப்போ சில பேர் கம்பேர் பண்ணி போட்டாங்க, டிமாண்டி 2 காலனி வந்து ஸ்கிரீன் கம்மியா இருக்கு, ரெஜியன் மூவிஸ் இருந்தாலும் தங்கலான் பயங்கரமா ஸ்கிரீன் பிடிச்சிருச்சு பாத்தீங்களா. அப்ப இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, ஸ்கிரீன் அதிகமா பிடிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. டிமாண்டி காலனி 2ங்கிறது அருள்நிதி படம். ஆனா வேட்டையன்கிறது வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் படம். எந்த அளவுக்கு ஸ்கிரீன் கிடைக்குங்கிறத பாத்துங்க. பல பிரச்சனை தமிழ்நாட்டிலே அந்த பிரச்சனை வரும். அது போக போக தான் தெரியும் அவங்களுக்கு. நம்ம பெருசா இவ்வளவு பெரிய பட்ஜெட் எடுத்துட்டு இப்ப கிளாஸ் அதுல எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, ஒருவேளை அவங்க அதை பண்ணதுனால பண்ணிருக்கலாம். அதாவது என்ன சொல்றது, இப்போ கங்குவா தான் பீட் பண்ண போதுன்னு அவங்க 100% நம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே கூட இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா தனியா ஜெயிக்கிற மாதிரியோ இல்ல கத்துற மாதிரியோ ஒரு ஜிஃப் போட்டிருந்தாருன்னா அது பரவாயில்ல. ஆனா எனக்கு என்ன தோணுது, இப்போ நான் ரஜினி நான் யாரு மேலேயுமே விமர்சனமே வைக்கக்கூடாது, அவங்களாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டாருன்னு சொல்ல எனக்கு நம்பி கிடையாது. நம்மளுமே ரஜினி நிறைய விமர்சிருக்கோம். அப்படி ஒரு காரணம் வேணும்ல. நீங்க இந்த விஷயத்துல இப்படி பண்ணீங்க, எனக்கு மேல ஒரு விமர்சனம் இருக்குதுன்றதுக்காக நான் விமர்சனம் வைக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் அன்னைக்கு படம் விட்டுட்டு இருக்காரு, நாம இன்னைக்கு ஒரு படம் விட போறோம் அப்படிங்கிறதுல நீ விலகி நில்லு, நான் இதுவுமே உள்ள வர நேரம்ன்ற ஒரு அதாவது அந்த படத்தோட கான்டெக்ட் ஜிஃபோட கான்டெக்ட் அதானே. அது அது என்னைக்குமே ஒரு இந்த எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த வன்மத்துக்கும் அரைச்சிடுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் அது. நீங்க சும்மா காரணமே இல்லாம ஒருத்தர் மேல ஒரு காண்டில வந்து ஒண்ணு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹேட்ரட் என்னைக்குமே மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஆனா இதை விட மோசமான வார்த்தைகள் சொல்லி நீங்க ரஜினியை திட்டினீங்கன்னா கூட உங்க கோவத்துல ஒரு அறம் இருந்துச்சு, ஒரு நியாயம் இருந்துச்சு, நீ போய் இப்படி பண்ணலாமாயா, உன்னை எவ்வளவு நம்பியிருந்தோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அது வேற. ஆனா இதுல என்ன தேவை இருக்குன்னு எனக்கு புரியல. எதுக்கு இப்ப போடணும், எதுக்கு ஒரு தேவையில்லாத நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு. அது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே, அதுவும் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே நான் இந்த வகையில ஆதி சொல்றது முழுக்க நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து ஜஸ்ட் யாருமே அனௌன்ஸ் பண்ண கூடாதாங்கிற மாதிரி வந்துருச்சு. அவங்க தான் பிளான் பண்ணாங்க. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதே வந்து வேட்டையன் டீம் தான். அக்டோபர் 10ல இருந்து அப்பையில இருந்து மாறாம இருக்கு. ஆமா ரஜினி பேட்டிலேயே சொன்னாரு. ஆமா பேட்டிலேயே சொன்னாரு, அந்த சாமியார்ட்ட பேசும்போது கூட இவங்களாதான் வந்து அசன்ஸ் பண்ணிக்கிட்டு அவர் வரல தீபாவளிக்கு வராருன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ட்வீட் போற. அதே மாதிரி இன்னொன்று விஷயம் இருக்கு, அவங்க வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து படம் வந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் ட்வீட் போடுறது வேற, இப்பயே வர்றதுக்கு முன்னாடியே வந்து ட்வீட் போடுறது வேற, அதான் விஷயங்கள் இருக்கு. அது சில விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ப்ரோ. இப்போ கண்ட்ரோல் பண்ணலன்னா ஹேட்ரட் கிரியேட் ஆகி சண்டை வரும். ப்ரோ இப்ப ஞானவேல் ராஜா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாருல, ரஜினி சார் படம் வரதுமா இருந்தா நாங்க கண்டிப்பா படம் தள்ளி வச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருல.
அவங்க டேட் லாக் பண்ணும்போது வேற எந்த படமும் இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப வேட்டைன்னு வருதுன்னு தெரிஞ்சிருந்தா இப்போ மேபி அவங்க ரிலீஸ் டேட் மாத்திருவாங்களா கங்குவா? இல்ல அது தெரியல. ஆனா கிளாஸ் ஆச்சுன்னா வந்து பாதிப்பு ஏற்பட போறது கங்குவாக்கு தான். கிளாஸ் ஆச்சுன்னா நான் வந்து இந்த வருஷம் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு படம் தான் கங்குவா. ஆனாலும் அந்த படம் வந்து ரஜினி படம் கூட கிளாஸ் ஆச்சுன்னா பாதிப்பு வந்து கங்குவாக்கு தான். ஏன்னா வந்து வேட்டையன் வந்து ஒரு வந்து மல்டி ஸ்டார் மூவிங்கிறத தாண்டி சூப்பர் ஸ்டார் படம். ஓகேங்களா? அது போக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் எல்லா லாங்குவேஜ்லயும் ஃபேமஸுங்க தாண்டி ஹிந்தியில் அமிதாப் பச்சன் இருக்கிறாரு, தெலுங்குல ராணா டகுபதி, மலையாளத்தில் ஃபகத் பாசில் இருக்கிறது, மஞ்சு வாரியர் இருக்கிறாங்க. இது போக வந்து நம்ம தமிழ்லேயே அடிஷனல் இன்னும் சப்போர்ட்டிங் கேஸ்ட் நிறையா இருக்கு. என்ன அவங்க சொன்னது போக ரஜிஷா விஜயன் அந்த அவங்க ரித்திகா சிங் எல்லாம் தாண்டி இன்னும் சப்போர்ட்டிங் கேஸ்ட் வலுவா இருக்கு. அது போக வந்து ஒரு ஜெய்பீம் டேரக்டர், ஒரு கண்டென்ட் பிளஸ் மாசு சேர்ந்து ஒரு கனெக்ட் ஆகிற இடம் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். ஆனா இது வந்து நீங்க கங்குவா வந்து ஒரு பெரிய பட்ஜெட்ல நீங்க ஹிஸ்டாரிக்கல் பண்ணி அப்படி அதுவும் கமர்ஷியல் படம் தான். சிவா கமர்ஷியல் தான் இல்லைன்னு சொல்ல. பட் அவங்க பெரிய பட்ஜெட்ல எதிர்பார்க்க சோலோ ரிலீஸ் ஆனா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இல்ல சின்ன பட்ஜெட் படம் கூட போதுனா அவங்களுக்கு பெரிய பாதிப்பே வராது. ஏன்னா சிவா வந்து ஒரு கிளாஸ் வந்து அவருக்கு வந்து அடிஷனல் போனஸ் மாதிரி தான் சிவாவுக்கு. ஆனால் இது இந்த பக்கம் இருக்கிறது யாருன்னு இருக்குல்ல, எல்லாமே இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கு. அது போக என்னன்னா நீங்க ஒரு 4-5 நாள் தாங்க படத்தோட எல்லா படங்களும் பூஸ்ட் ஆகுறது, கலெக்ஷன் ஆகுறது எல்லாம். முக்கியமா நான் சொல்றது திரும்ப சொல்றது ஒரு விஷயம் இதுதான். ஒரு படத்தோட 75% இல்ல 60% மேல கலெக்ஷனுங்கிறது உங்க 4 நாள்ல கிடைக்கிறது தான். அந்த லீவை பயன்படுத்தி கிடைக்கணும். அப்ப நிறைய ஸ்கிரீன் கிடைக்கணும், நிறைய ஓப்பனிங் கிடைக்கணும். அதுல வந்து நீங்க ரஜினி படம் கூட மோதுனீங்கன்னா கிளாஸ் உங்களுக்கு ஸ்கிரீன் கம்மியா கிடைக்கும், தமிழ்நாட்டிலே கிடைக்கும் கம்மியா. மற்ற ஏரியா அப்ப நினைச்சுப்பாங்க ஓவர்சீஸ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி ஏகப்பட்ட இதுல தமிழ்நாட்டை கணக்கு பண்ணிப்பாங்க பேஸு. அப்ப பாதிப்பு வரும். பார்ப்போம் அவங்க எப்படி ஒரே ரிலீஸ் பண்றாங்களா இல்ல வேற ஏதாவது காரணம் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அது இதுன்னு சொல்லி தள்ளி போகுதா என்னங்கிறது தெரியல. ஆனா அடுத்த டேட்டுங்கிறது அவங்க டேட் இல்ல, அதான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப கங்குவாக்கு டேட்டுங்கன்னா அடுத்த அக்டோபர் 31 தான் போகணும். தீபாவளி விட்டா அடுத்த வருஷம் தான் டேட்டு. அப்ப தீபாவளிக்கு போனா அங்கிட்டு சிவகார்த்திகேயன் படம் கூட போது அது ஒரு அமரன் கூட இது. அப்ப அமரனுக்கு பாதிப்பு. எங்கிட்டு போனாலும் இப்போ இங்கிட்டு போனா கங்குவாக்கு பாதிப்பு, அங்கிட்டு போனா அமரனுக்கு பாதிப்பு மாதிரி வரும். ஏகப்பட்ட பஞ்சாயத்து இந்த ரீசெப்பிள்ங்கிறது மேல இந்த இன்னவிட்டபிள் சொல்ற மாதிரி தவிர்க்க முடியாது. ரெண்டுக்கு நடுவுல விடாமுயற்சி வர மாட்டிக்கிட்டு நிக்குது. ஆமா அது என்னைக்கு டேட்டா போட போறாங்கன்னு தெரியல. நான் சொல்றேன் bro. அவங்ககிட்ட என்ன இருந்தால் மாதிரி ஒரு மொக்க டேட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க பாருங்க. அது என்ன கதைனே தெரியல. அது பார்ப்போம். அது இந்த ஃபர்ஸ்ட் இப்ப நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இது கிளியர் ஆனதுக்கப்புறம் அது திரும்ப அவங்க ஏற்கனவே அதாவது இந்த வேட்டைன்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல வந்து அக்டோபர் 10 சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தீபாவளிங்கிறதுக்கு வந்து விடாமுயற்சின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆரம்ப காலத்துல சொல்லி. ஒருவேளை திடீர்னு இப்ப வேட்டை வந்து கரெக்டா அந்த சொன்ன தேதிக்கு வந்துருச்சு, அக்டோபர் 10 வந்துருச்சுன்னு வச்சுங்க. அதே மாதிரி இதுவும் கரெக்டா சொன்ன தேதிக்கு 31 இறக்கிட்டோம். அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். பிளான் பண்ண மாதிரி தீபாவளி ரிலீஸ் ஆச்சுன்னா நாளைக்கு இல்ல வேற ஏதாவது அப்டேட் வருங்களா? ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஏன்னா மற்ற அப்டேட்லாம் ரைக்கை வந்து சொல்லாம விட்டுருவாங்க. அவங்க வந்து எப்படின்னா சன் பிக்சர்ஸ் மாதிரி இந்த கவுண்டர்லாம் போட மாட்டாங்க. மற்ற டீம் மாதிரி இந்த அப்டேட் விட்டு இதுக்கு ஒரு அப்டேட் அதுக்கு ஒரு அப்டேட் சொல்ல மாட்டாங்க. லைக் எப்பவுமே அன்னன்னைக்கு அப்டேட் தான். ஒருவேளை முன்கூட்டியே சொல்லி விடுறாங்கன்னா அது பெரிய அப்டேட் மட்டும் தான். எல்லாரும் எதிர்பார்க்குற அப்டேட் ரிலீஸ் டேட் அப்டேட் தான். அதனால நாளைக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் தான் வரும். அது இந்த சைட்ல உறுதிப்படுத்திட்டாங்க அக்டோபர் 10 அனௌன்ஸ்மெண்ட்னு. அது ஒரு டாப் ப்ரோ இப்போ அக்டோபர் 10 கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு தீபாவளிக்கு தான ஒரு ரெண்டு ஃபெஸ்டிவல். பேர் கேக்குறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கேட்டறேன் இல்ல சூப்பர் ஸ்டார் படம் ஒரு தீபாவளிக்கு தான ஒரு ஃபெஸ்டிவல் மோடு இந்த ஒரு இதா இருக்கும், வைபா இருக்கும். முன்னாடி ரிலீஸ் பண்ண வாய்ப்பு லீவுனால பாக்குறாங்களோ? இல்ல அப்படிங்க அதான் லீவு அதிகமா வருதுங்க. அக்டோபர் 10 லீவ் அதிகமா வருது. அது போக என்னன்னா தீபாவளியில உங்களுக்கு ஹிந்தியில ஏதோ ஒரு பெரிய படம் ஒன்று வருது. அக்டோபர் 10 ஹிந்தியில பெரிய படம் எதுவுமே வரல. அக்டோபர் 10ங்கிறது எந்த மற்ற லாங்குவேஜ் எதுலையுமே பெரிய படம் எதுவுமே வரல. தீபாவளியில ஒவ்வொரு லாங்குவேஜ் ஒவ்வொரு படம் வரும். ஓகேங்களா? அது ஹிந்தியில ஏதோ ஒரு பேய் படம் ஒன்று வருது போல இருக்கு. அப்புறம் மாதிரி இன்னொரு பெரிய நடிகர் படம் ஒன்று வருது. தீபாவளிக்கு 2-3 படம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப என்னன்னா நம்ம கிளாஸ் வந்து மற்ற லாங்குவேஜ்ல கூட இது வந்து தனி சோலவா இறக்கிடலாமேங்கிறதா. ஓகே ஓகே ஓகே. தீபாவளி இருந்தாலும் ஒரே மந்தா இருந்தாலும் பரவாயில்ல, இறக்கிடுவோம் தான். ஆமா இன்னொன்னு தீபாவளிங்கிறது இந்த வருஷம் வந்து நம்ம ஒரு 4 நாள் லீவு, வியாழக்கிழமை வருது, 4 நாள் முடிஞ்சு போறது. இதுல ஒரு 6-7 நாள் வருது. நீங்க ஆயுத பூஜை கனெக்ட் பண்ணீங்கன்னா 6-7 நாளுக்கு மேல லீவ் வரும். நடுவில் ஒரு நாள் ஒர்க்கிங் டே கனெக்ட் பண்ணி விட்டுட்டீங்க, அதையும் சேர்த்துங்கன்னு வச்சுங்க 7-8 நாள் வரைக்கும் கண்டினியூஸா வந்துடும். ஆமா ஆமா அந்த பிளான் தான். சொல்லுங்க பிரதர். ப்ரோ டிமாண்டிகால் இன்னைக்கு தான் ப்ரோ பார்த்தேன். நல்லாதான் இருந்து படம். செகண்ட் ஹாஃப் எல்லாரும் லேக்னாங்க, அது நல்லாதான் இருந்து. அந்த வவ்வால் சீனை தவிர்த்து படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. வவ்வால் சீன் குழந்தைகள் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு அட்டம்ப்ட், நல்லா தங்களால் நம்ம பெருசா எதிர்பார்த்தோம் ப்ரோ. முன்னாடி உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். தங்களால் அந்த அளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. ஜிபி பிஜிஎம்ஏ சில இடத்துல ரொம்ப லவுடான மாதிரி இருந்து ப்ரோ. நீங்க அதை மென்ஷன் பண்ணாம விட்டீங்க. சவுண்ட் டிசைன் போட்டிருந்தீங்க.
சவுண்ட் டிசைன்ல போட்டிருந்தேன். ஆனா எனக்கு பிஜிஎம் பிடிச்சிருந்துச்சிங்க. ஏன்னா என்ன அந்த பிஜிஎம் நீலம் கரெக்ட். ப்ரொடக்ஷன் வரும்போது இருக்குல்ல, நீலம் ப்ரொடக்ஷன் வரும் பார்த்தீங்களா, அப்பயே அவர் பிஜிஎம் ஆரம்பிச்சுட்டாரு அவர் ஒர்க்கை. அது போக ஜிவி பிரகாஷ் தனியா பேர் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஹை ஏத்துவாரு. எனக்கு பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்துல. நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாரு ஜிவி. நான் இங்க சென்னை தான் எனக்கு எல்லாம் எனக்கு நான் பார்த்தேன். திரும்ப சொல்ற ஒரே பிரச்சனை என்ன பொறுத்த தங்கான பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை வந்து அந்த டைலக்டும் லைவ் சிங்கிங்கிற அந்த இதுவும் அது மட்டும்தான் எனக்கு பெரிய லெவல்ல இல்லைங்க. தாண்டி இதை தவிர இதுதான் எனக்கு வந்து ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு நான் என்ன நினைச்சுப்பேன்னா, நமக்கு கஷ்டமா இருக்குன்னா மற்றவங்களுக்கு அதை விட கஷ்டமா இருக்குமே நான் யோசிப்பேன். அப்படி யோசிப்பேன். நம்ம எல்லா படத்தையும் நுண்ணிப்பா இப்படி விட்டு கவனிக்கிறோம். ஆனா கவனிக்கும் போது நமக்கே எவ்வளவு பிரச்சனை. அதே மாதிரி சரௌண்டிங்ஸ்ல அப்படியே பேசிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா வெகுஜன மக்கள் கொஞ்சம் பாவம் ப்ரோ. இப்போ உள்ள படங்கள் பார்க்கும்போது வயலன்ஸ் பார்க்கும்போது படத்துக்கு வரதே கொஞ்சம் கஷ்டமா தான் வராங்க. தேட்டர் வரதே கம்மி ஆயிட்டு அப்படிங்கிறபோது இந்த கண்டினியூஸா வயலன்ஸ் படங்கள் இப்ப இதுலயும் இந்த வயிற்றெல்லாம் கிழிச்சு ரத்தம்லாம் சிந்துறது அந்த மாதிரி சீனுகள்லாம் வரும்போது மக்கள் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க தேட்டர்ல படத்தை பார்க்கும்போது. இனி ஏதாவது புது படங்கள் வரும்போது என்னடா ஒரே அடிதடி குத்து வச்சுதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க முகம் சுழிக்கிற மாதிரியே ரொம்ப வயலன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. ராயன்லயுமே பெருசா எனக்கு இந்த படத்துல ராயன்ல கூட அப்படி இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல வந்து எனக்கு அந்த வயலன்ஸ் வந்து பெரிய மேட்டரா தெரியல. ஏன்னா அதான கதையை அவங்களுக்கு அந்த ஆரத்தி வவுர கிழிச்சி அந்த ரத்தம் வந்து அந்த கதையா சொல்லுவாப்புல. நீங்க இன்டெலிஜுவல் ப்ரோ, நீங்க இன்டெலிஜுவல். நம்மள மாதிரி உங்களை மாதிரி சினிமா அதுக்கெல்லாம் தெரியாது. மற்றபடி பொது ஜனத்தை பார்க்கும்போது என் படம் நானே வந்து ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸ். இல்ல ப்ரோ, நீங்க பாருங்க, எனக்கு அர்த்தமே தெரியாது. இன்டர்வல்லே வந்து டயர்டாகி தான் வெளியில வராங்க. இன்டர்வல்லே டயர்டாகி தான் வெளியில வராங்க ஃபேமிலி போறது. என்னடா ஒரு நல்ல படம் வராதா, ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்க தமிழ் சினிமால எல்லாம் வெட்டும் குத்தாதான் வந்துட்டு இருக்கு. ஒரு ஃபீல் குட்டா ஒரு நல்ல படம் ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்க மாதிரி. இப்ப விக்ரம் வரதுன்னா அவங்க எதிர்பார்ப்பு வந்து இந்த அன்னியன் சாமி தூள் அந்த ஜெமினி அந்த ரேஞ்சிலே தான் வச்சு இன்னும் அவருக்கு ஒரு நிமிஷம் மட்டும் மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. போஸ்டர் எல்லாம் பார்த்து எப்படி தில் ஜூல் ஜெமினி மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் யாரும் நினைச்சு உள்ள வருவாங்களா? போஸ்டர் பார்த்து ட்ரைலர் பார்த்துட்டு ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ, ஒரு உங்களுடைய தனி கருத்தா வேணா இருக்கலாம். நான் ஒண்ணு சொல்லவா, எனக்கு படங்கள்ல வயலன்ஸ் இருந்தா பிடிக்காது பெருசா. எனக்கு வந்து அந்த வெட்டி குத்து கொல்றதுன்னு இந்த மாதிரி பெருசா எனக்கு ரொம்ப கோரா இருந்தா பிடிக்காது. ஆனா உண்மை அது கிடையாது. அதான் உண்மை நான் சொல்றேன். என்ன பெரும்பான்மை நம்ம கிடையாது, நான் கிடையாது. நான் ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப கம்மி ஆடியன்ஸ். நீங்க சொல்ற அந்த பெரியவங்க அத்தனை பேருமே வெட்டு குத்து ரத்தம் இதெல்லாம் பார்க்கதான் விரும்புறாங்க. அப்படி விரும்பாட்டி 150 கோடி 200 கோடி 300 கோடி 1000 கோடி பண்ண எல்லா படத்துலயுமே இன்னைக்கு வேலன்ஸ் தான் இருக்கு. அதெல்லாம் மக்கள் பார்க்காம நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்காம எப்படி அவ்வளவு கலெக்ட் பண்ணுச்சு? வேற வழி இல்ல, உலகத்துல வாழ முடியாது. வேற வழி இல்லன்னா இல்லையா? அது இல்ல ஆடியன்ஸ் ஏத்துக்கிறேன். இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல தில் தூள் ஜெமினின் மாதிரி பார்த்து இந்த படம் போஸ்ட் பார்த்தாலே யாரும் பிடிச்சிருக்கா திருச்சித்தம்பலம் பிடிச்சிருக்கான்னு கேட்டா எல்லாரும் திருச்சித்தம்பலம் தான் ப்ரோ சொல்லுவாங்க. நீங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த மாதிரியான ஒரு அது சொல்லுங்க. இல்ல அது சொல்லுங்க. ஆனா இல்ல ரெண்டுமே சொல்லுவாங்க, அது விஷயம். ஆனா எல்லாரும் சொல்றது திருச்சிட்டம்பலம் சொல்லுவாங்க, ஏன்னா ஃபீல் குட் மூவிங்கிறத தாண்டி. ஆனா படம் கலெக்ஷன்ங்கிறது என்ன இருக்கு உங்களுக்கு? அது ஃபைனல் அதான மேட்டர் உங்களுக்கு. சினிமால வந்து கலெக்ஷன்ங்கிறது தான் ஃபைனல். பாகுபலி படம் வந்து வயலன்ஸ் இல்லையா? அது வந்து வயலன்ஸ் இல்லையா? அது வந்து தெரியாது. அவர் வந்து அவர் ஒபினியன் சொல்லிட்டாரு, விடுங்க. அதுதான் நான் சொன்னேன். இதுதான் மாரி செல்வராஜ் சொன்னாரு. சரி क्वेश्चन ஒண்ணும் கேட்கல இன்னைக்கு. நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன், கேளுங்க. கான்வர்சேஷன் நிறைய போயிட்டு இருந்து தங்கலான பத்தி கொஞ்சம் ரிலீஃப் ஆட்டு ஒரு நிமிஷம். எனக்கு இந்த கேள்விக்கான இதை மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதில் மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். அந்த இதை மட்டும், இந்த ரத்தம் பீச்சு அடிக்கிறதுன்றது இருக்குல்ல மாலைக்கா வீட்டுல இருந்து, அது ஒரு மெட்டஃபர். இப்போ என்னன்னா இந்த மொத்த இதுவே ரத்த ஆறா ஓடுது இந்த இதுவே. ஆனா அந்த ரத்தம் அப்படியே தங்கமாகுதுன்றது என்னன்னா, எங்க கிட்ட இருந்து நீங்க ஒடிஞ்சின உழைப்பு தான் இன்னைக்கு இந்த இடத்தையே பொன் விளையிற பூமியா மாத்திருக்கு. ஆனா அதுல எங்களுக்கு ஒத்த பைசா கூட இல்லாம எங்களை நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படிங்கறதோடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் அந்த ரத்தம். அதனால அந்த ரத்தம் தான் கழுவி விக்ரம சுத்தமாகுது கடைசியில. அந்த ரத்தம்ன்றது அங்க என்னன்னா, இந்த உழைப்பு திருட்டுக்கான உழைப்பு சுரண்டலுக்கான இன்னொரு வார்த்தை தான் இந்த ரத்தம் குடிக்கிறது. அந்த 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 என்ன சொல்றது, அந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்காக தான் இதை இதுவா எடுத்துக்கிட்டாங்க. அந்த சீனை பார்க்கும்போதே எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப கிராஃபிக்கா இருக்கு, ஒரு ஒரு யதார்த்த தன்மைக்கு அப்பாற்பட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பெரும்பாலும் அதை புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே அதை அப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க. இதே நீங்க ஜெயிலரா காட்டுற மாதிரியோ இல்ல இதுல காட்டுற மாதிரியோ அன்வான்ட் கோர் கிடையாது. அந்த சீன்ல அவன் தலையை வெட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா தலையை வெட்டி தலை உருண்டு போனதுக்கு அப்புறம் அவன் முண்ட தொழியா பின்னாடி இருக்கிறவனோட தலை தெரியுது இல்ல. இதுக்கு ஆக்சுவலி ஆனா இது நீ சொல்றீங்கல்ல இப்போ, அதெல்லாம் வேற மாதிரி பாட்டு வேணும் கிடையாது. தங்களையுமே அப்படித்தான் பாட்டுப்பாங்க. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வயலன்ஸ் கிடையாது. நீங்க இந்த கச்சக்கன்னு குத்தி ரத்தம் வருது, அதெல்லாம் தான் பிரச்சனையே இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா மகாராஜா மக்கள் பார்க்க தான் செஞ்சாங்க, ராட்சசன் மக்கள் பார்க்க தான் செஞ்சாங்க,
இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கலன்றது இருக்குல்ல. நம்ம வேணா நினைச்சுக்கலாம் அப்படி, ஓ அவங்களுக்குலாம் இது பிடிக்காது போல. நான் உண்மையா சொல்லவா, நம்ம வயசு ஆடியன்ஸ் தான் அதிகமா வெளியே வந்து பேசிட்டு இருக்கோம். பெருசா படத்துல கோர் வேணா வயலன்ஸ் வேணா, அவங்க கிளியர் கட்டா அவங்க வந்து அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க எப்படி பாக்குறாங்க, அந்த கேரக்டர் யாரு, நீ சாக வேண்டியவனா, அப்ப அவனை மோஸ்ட் கொடூரமான முறையில கொண்டு போடு அவனை. அவன் சாக வேண்டியவனா அவன் சாகட்டும். அவங்க ஒரு கணக்கு வந்து இவன் சாக வேண்டியவனா இல்லையா, அதை வச்சுதான் அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, ஓகே. சரி சரி ரைட். இப்ப கேள்வி கேளுங்க பிரதர். பிரகாஷ் ப்ரோ, வேற கேள்வி நான் கேட்க உடனே கேட்டுக்கிறேன். இந்த இப்போ வந்து ஆக்சுவலா டிமாண்டி காலனிக்கு வந்து புக்கிங் தங்கலானோட அதிகமா இருக்கா ப்ரோ? அப்படின்னு நிறைய போஸ்ட் பண்றாங்க, உண்மையா? அதிகமா தான் இருக்கு, உண்மைதான். பட் ஆனா ரெண்டு படத்துலயுமே வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மிக்ஸ்ட் ரிவ்யூமா தானே இருக்கு. அப்புறம் எப்படி தங்கலான விட? அதான் சொல்றேன். இப்ப ரெண்டு விஷயம் தான். இப்ப என்ன சொல்றேன், மக்கள் வந்து ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கிளாஸ் வந்துச்சுன்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஒரு சொன்ன வார்த்தை, சினிமால ஒரு பெரிய பெரிய லெவல்ல இருக்க சொன்ன வார்த்தை அவரு. நான் அவர்கிட்ட கேட்டப்ப இந்த வார்த்தையை அவர் என்ன சொன்னாருன்னா, ரெண்டு படம் உங்களுக்கு கிளாஸ் வருது அப்படின்னா கிளாஸ்ல உள்ள ஸ்பெஷலே இதுதான். ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறீங்க, ரெண்டுல நல்ல படம் எதுன்னு உங்களுக்கு பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டுல இப்போ நீங்க சூப்பரா நடிச்சிருக்காங்க, சூப்பரா எடுத்திருக்காங்க, பயங்கர மேக்கிங் அப்படிலாம் இல்லை, என்டர்டைன்மெண்ட் பண்ணதான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பார்ப்பாங்க. அடுத்த விஷயம், இன்னொரு ஆப்ஷன், 4 ஸ்கேரிங் மூமெண்ட்ஸ் இருந்தா இந்த படத்தை நான் எடுத்துக்கிறேன், பேய் படம். இந்த மொமெண்ட் இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறீங்க. ஒன்னு வந்து விக்ரமோட உழைப்பு, பாரஞ்சித்தோட உழைப்பு, மேக்கிங் பயங்கரமா எல்லாம் இருக்கு. சில குறைகள் இருக்குப்பா, இதை பாக்குறீங்களா? இல்ல ஒரு ஒரு சக்சஸான ஒரு படத்தோட சீக்வல், பார்ட் 2ன்னு ஒரு படம் டைட்டில் வச்சுட்டோம், பேய் படம். இது ஒரு 4 ஸ்கேரி மூமெண்ட்ஸ் மட்டும் இருக்கு, அதனால ஓரளவுக்கு போர் அடிக்கும், இதுலயும் குறை இருக்கு. இது ரெண்டுல எதை பாக்குறீங்க பார்த்தா மக்கள் ரெண்டாவது ஆப்ஷன் தேர்ந்தெடுத்துப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இண்டஸ்ட்ரியில உள்ள பெரிய கை சொன்னாரு. அப்படியே உங்களுக்கு சொல்றேன், இதுதான் காரணமா இருக்கும். மக்களுக்கான உங்களுக்கு வந்து வியாபாரம் எங்க இருக்குன்னா அதுதான், அதை தேடி போகும். ஓகே ஓகே ப்ரோ. இன்னொன்னு பிரதர், எங்கேஜிங் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கும் படத்துல. நம்ம ஒரு ஃபிளாட்டா பாக்குறதுக்கும், ஒரு ராஜமௌழி சொன்னாருன்னு நினைக்கிறேன், மீறி ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு ஹைப்பு, படத்துல ஒரு கனெக்டிங் ஒரு இது இருக்கணும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா கிளிக் ஆயிடும் படம். என்னோட இது எப்படி எடுத்துக்கீங்க? இல்ல ஆமா அப்படிதான் போச்சு. இப்ப நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தோம்னா தியேட்டர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்குல்ல. செகண்ட் ஹாஃப் சொன்னாலும் செகண்ட் ஹாஃப் சொல்லுங்க பிரதர், ரொம்ப நேரம் ஆளை காணா வந்துட்டீங்க. எல்லாம் பெரிய ஸ்கேல் அதிகம் மாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு ராக்கி மாத்திருக்காங்க, ரோகிணி, அப்புறம் திருப்பூர் சுப்ரமணியம் வச்சிருக்காரு அவருக்கு, அப்புறம் யாரு மாயாஜால், எத்தனை வந்து காலில இருந்து மாத்தி. அது உண்மைதானா? இல்ல அது தெரியல நமக்கு, அந்த தியேட்டர்ல ட்ராக் பண்றதுல நம்ம திருச்சியை பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்து கண்ணில் பாக்குற விஷயம் சொல்றது அவ்வளவுதான். திருச்சியில 4 சோலோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இல்லையா கம்ப்ளெக்ஸ்ல மொத்தம் ரெண்டு தேட்டர் சேர்த்து 8 சோலோ ரிலீஸ் பண்ணாங்க. முதல் நாள், ரெண்டாவது நாள் 20 ஷோவா மாறிச்சு, 3 நாள் 28 ஷோவா மாறிச்சு. எல்லா ஸ்கிரீன்லயும், அதாவது ஒரு ஸ்கிரீன் மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஸ்கிரீன்ல தங்கலான் ஓடுது, ஒரு ஸ்கிரீன்ல தங்கலான் ஓடுது, 5 ஸ்கிரீன்ல வந்து டிமாண்டி காலனி 2 ஓடுது. நல்ல புக்கிங், அதே புக்கிங் நம்ம கண் கூட பாக்குறோம். இன்னைக்கு புக்கிங் வரைக்கும் நேரத்தே ஃபுல்லா போயிடுச்சு, முந்தானே ஃபுல்லா போயிடுச்சு சொல்ல போனா. ஓகேங்களா, அடிஷனல் ஷோ போட்டு அது நேரத்தே ஃபுல்லா போயிடுச்சு. அந்த மாதிரி ஃபுல்லா அட்வான்ஸ் ஃபுல்லா ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு நம்ம கண்ணில் பாக்குற விஷயம், டிமாண்டி காலில் கூட இந்த இதை பாக்குறது. ஆனா என்னன்னா டிமாண்டி காலில் பொறுத்த ஒரு சின்ன விஷயம் இருக்கு, என்னன்னா வந்து தங்கலான் பொறுத்த வரைக்கும் எல்லா மெயின் ஸ்கிரீன்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, எல்லா சிங்கிள் ஸ்கிரீன் மெயின் ஸ்கிரீன் ரிலீஸ் ஆயிருக்கு. டிமாண்டி கால் 2 ஸ்கிரீன்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 2 ஸ்கிரீன் மெயின் ஸ்கிரீன்ல ரெண்டு மெயின் ஸ்கிரீன் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த 2 ஸ்கிரீன்ல வந்து கூட்டம் எகுறது வந்து நார்மல். ஆனா பயங்கரமா அந்த புக்கிங் இருக்குல்ல, அட்வான்ஸ் புக்கிங் ஆகிறது தான் இப்ப இங்க ஹை மொமெண்டா பேசப்படுது. அவ்வளவுதான். சென்னை மத்த ஏரியாக்குள்ள மெயின் ஸ்கிரீன் தெரியல. இல்ல ப்ரோ, அது இது எங்க ஊர்ல மாத்தல. மெயின் எங்க ஊர்ல சில படங்கள்லாம் இந்த அக்ரிமெண்ட் போடுறாங்க பாருங்க, அது இவர் சொல்லியிருப்பாரு, உமாராஜேந்திரா சொல்லியிருக்காரு இதோட துணிவு வரப்போ, உங்களுக்கு துணிவு படம் மெயின் ஸ்கிரீன் ராஜேந்திரா தான் போடணும்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டாங்க, நாங்க எத்தனை நாள் ஓட்டி எடுக்கிறோமோ அது வரைக்கும் நாங்க மெயின் ஸ்கிரீன் தான் போடணும். அது மாதிரி உண்மையா ப்ரோ நடக்குதா? இப்போ இன்னும் நடக்குதா? பெரிய ஸ்கிரீன்ல ஒரு படம் அக்ரிமெண்ட், பெரிய படங்கள் போட்டா படம் ஓடி எடுக்கிற வரைக்கும் அது பெரிய ஸ்கிரீன் தான் ஓடணும். ஏன்னா என்கிட்ட தான் அது பதில் சொன்னார் நான் கேட்டதுக்கு. ஒரு விஜயசான் வந்து கேட்டாரு, எங்களுக்கு ஏன் சின்ன ஸ்கிரீன்ல போட்டிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவரோட பதில் இதுதான். ஏன்னா அவங்களுக்கு 2 ஸ்கிரீன், அதுல ஒண்ணு ரொம்ப சின்ன ஸ்கிரீன், இன்னொன்னு பெரிய ஸ்கிரீன். இப்ப நடக்குதா ப்ரோ அது மாதிரி? பிரகாஷ் ப்ரோ ப்ரோ யாராவது பேசுறீங்களா? இல்ல அமைதியாயிட்டீங்க? இல்ல பிரகாஷ் ப்ரோ தெரியல, அவர் பேச மாட்டாரு. இதாயிருச்சு போல, திருப்பி பக் ஆயிருக்கும் போல, கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ, இப்போ லிசனர் ஸ்பீக்கருக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறேன், ஆன்சர் சொல்லுங்க. யாராவது கேட்கலாமா? கேளுங்க. ஓகே ப்ரோ, தெலுங்கு டைரக்டர், அவரு டைரக்ட் பண்ண ஒரு 3 படம் தமிழ்ல டப் பண்ணி விட்டாங்க. 3மே சூப்பர் ஹிட் படம் தான்.
டைரக்டர் பேரு 3 படத்து பேரு சொல்லுங்க ப்ரோ. அவர் ஒருத்தர் தான் தெலுங்குல அந்த மாதிரி பண்ணி தமிழ் டப்பிங் பண்ணி 3மே சூப்பர் ஹிட். அதுல 2 படம் பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். சொல்லுங்க ப்ரோ. பொம்மரில பாஸ்கர் மோகன் ராஜாவா? இல்ல டப் பண்ணி விட்டாங்கங்கிறாங்களே. ரீமேக் இல்ல அதானே பிரதர்? ரீமேக் ஆமா கிடையாது. டப்பிங். ஓ டப்பிங்கா? ராஜமௌழி தானே? ராஜமௌழி, நானி, பாகுபலி 1 2 இல்ல நான் ராஜமௌழி அந்த இது வரல. அதுக்கு முன்னாடி உள்ள பீரியடோட முன்னாடியே இப்போ உள்ள அதுக்கு முன்னாடி யாரு? பிரகாஷ் ப்ரோ ராஜமௌழி தான் 2015 அந்த 3 படத்துல கேக்குதா இல்ல கேக்குதா? இப்பதான் கேக்குது brother. கேக்குது ப்ரோ. நீங்க எல்லாத்துக்குமே சொல்லாதீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது 7 இருந்து ஒரு 10 நிமிஷம் பாத்துட்டு வாங்க. அப்படின்னா வேற யாரும் அம்மன் சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த 2 படம் சொல்லிட்டேன். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ஒன் ஹெல்ப் ப்ரோ. சொல்லுங்க. ட்விட்டர்ல வந்து எனக்கு ஃபாலோவர்ஸே இல்ல ப்ரோ. ஃபாலோவர்ஸ் வர சொல்லுங்க ப்ரோ. நிறைய பேர் இப்போ வந்து ப்ளூ டிக் ஐடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. தெரியல brother. இல்ல மந்த்லி யார் வந்து பேசுறது? வெங்கட் ப்ரோ. பேசுறது யாரு? வெங்கட் கமல் பேசுறேன். வெங்கட்டா? இங்க வாங்க. 12 வருஷமா 10 வருஷமா ட்விட்டர்ல இருக்கேன். எனக்கே ஃபாலோவர்ஸ் ஏற மாட்டேங்குது. எவ்வளவு ட்வீட் போடுறேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் சொன்னாலும் கேட்டுருவாங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஏறவே ஏறாது. ரொம்ப நம்ம கண்டென்ட் போட்டுட்டே இருக்கலாம். ஒரே விஷயம் தான், நம்ம பாட்டு ஒன்று சொல்லுவாங்கல்ல, வேலை செய்யறோமோ இல்லையா பதில் கிடைக்குது, நம்ம பாட்டு செஞ்சுக்கிட்டே போகணும். அந்த ட்வீட் நீங்க பாட்டு உங்க உழைப்ப கொட்டுட்டே இந்த ஆஃபர் இப்போ வந்து ப்ளூ டிக்கு வந்து ஆஃபர் இருக்குல்ல, அந்த ஆஃபர் வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு தெரியாதுல்ல. அதுக்காக தான் ப்ரோ, வேற எதுவும் இல்ல. நம்ம வந்து வேற எதுக்கோ ஃபுல்லா நான் ஐடி வந்து தெரியல. சுகுமார் ப்ரோ லைன்ல இருக்கீங்களா? முக்கிய காரணம் எஸ்கேக்காக தான் பால் சேர்த்துருக்கு. அவர் ஐடியா கொடுப்பாரு. சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. இருக்கேன். அவருக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க. என்னவா? எதுவுமே இல்ல ப்ரோ. ஃபாலோவர்ஸ் மட்டும் வர சொல்லுங்க. அப்படியே கைட் பண்ணுங்க. அப்படியே 2 நிமிஷம் இன்னொரு ஃபோன் மட்டும் வருது. நான் ஃபோன் பேசிட்டு வந்தேன். அப்படியே நீங்க லைனா கைட் பண்ணுங்க. இது ஃபாலோவர்ஸ் ஏத்தணுமா? ஆமா ப்ரோ. இங்க இல்ல ப்ரோ, நீங்க இதுல சொன்னீங்கன்னா யாரெல்லாம் வருவாங்கல்ல, ஒரு 20-30 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ட்விட்டர்லயா? ஆமா ப்ரோ. சொல்லுங்க. ட்விட்டர் வந்து அவ்வளவு ஈஸி இல்ல ப்ரோ. அது ரொம்ப கஷ்டம் தான். கன்சிஸ்டன்ட்டா நிறைய அப்டேட் போடுங்க. அப்டேட்ன்றத விட போஸ்ட்லாம் வந்து நிறைய ஃபேன்ஸ் என்கேஜ் பண்ற மாதிரி போடுங்க. ஓகே ப்ரோ. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நீங்க கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்சு கொஸ்டின் கேட்கற மாதிரிலாம் வந்து இப்போ ஒரு யூஸ்வலா போடுறாங்க பாத்தீங்களா, ட்ரைலர் வந்துட்டு அப்புறம் உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்லாம் போடுறாங்களே, இந்த மாதிரிலாம் போட்டோம் ப்ரோ. இப்போ வந்தது வந்து நான் முக்கிய காரணமே எஸ்கே தான் வந்தது. ஐடி கிரியேட் பண்ணது காரணம். ஆரம்பத்துல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எடுத்தோன்னே எல்லாம் வந்துடாது. போட்டுனே இருக்கணும். அது அல்காரிதம் செட் பண்ணணும் நீங்க வந்து. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா நீங்க போடுற அப்டேட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 பேர் பார்ப்பாங்க, 20 பேர், அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். ப்ரோ இல்ல இப்ப இதுல இருக்காங்களா ப்ரோ? இவங்களை ஃபாலோ பிரகாஷ் உங்களோட இதை மியூட்ல போடுங்க. இத ஸ்பீக்கரை பிரகாஷ் உங்க ஸ்பீக்கர் மியூட்ல போடுங்க ப்ரோ. டிவி கேக்குது. பேசாதவங்க வந்துட்டு மியூட்ல போட்டுருங்க. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ தங்கலான் பட்ஜெட் 100 crore சொல்றாங்க. இப்போ இந்த படம் 100 crore கலெக்ஷன் ஆச்சுன்னா இது படம் எப்படி ப்ரோ? லாபமா நஷ்டமா எப்படி ப்ரோ? அது ஹிட் ஆர் ஃபிளாப் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் சொல்லுங்களேன். ப்ரோ என்ன நான் என்ன சொல்றது? நான் கலெக்ஷன் என்ன ப்ரோ இது? புரியல, என்ன சொன்னீங்க ப்ரோ? ட்ராக்கர்ஸ்லாம் வந்து தங்கலான் படத்தோட கலெக்ஷன் வந்து கம்மியா போட்டுருக்காங்க. ஆனா வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அதிகமா போறாங்க. அது என்ன ப்ரோ? அது எது உண்மை எது நம்ம யாரு? மேபி அவங்க தமிழ்நாடு மட்டும் தனியா போட்டிருப்பாங்க. ஓவராலா சேர்த்து வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி போட்டிருக்காங்க. ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ ட்ராக்கர்ஸ்லாம் வந்து இல்ல ப்ரோ. தமிழ்நாடு, தெலுங்கு, ஆந்திரா எல்லாமே சேர்த்து தான் போறாங்க. ஓவர்சீஸ்லாம் வந்து கம்மியா தான் போறாங்க. தங்கலான் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஏன் ப்ரோ டிமாண்ட் காலனி அது அதிகமா போகுது? அது எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. அதான் அப்படிலாம் நம்ம அதுதான் சொல்றோம்ல. இப்போ 2 படத்துல வந்துட்டு எது வந்து குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் இருக்கு. மெயினா வந்துட்டு அந்த புல்லிங் ஃபேக்டர் வந்து குழந்தைங்க
குழந்தைங்களுக்கு பிடிச்சிருச்சு, ஒரு 10 வயசு 15 வயசுக்குள்ள வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களால வந்து ஆடியன்ஸ் ஃபுல் இது, அதாவது இது பெரிய லாங் வீக்கெண்ட் வேற. இந்த டைம்ல ஆடியன்ஸ் ஃபுல் ஆயிட்டு அதுல வந்து பெஸ்ட் எதுவோ அந்த மாதிரி தான் போகுமே தவிர, இப்ப தங்கலான் வந்துட்டு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆடியன்ஸ்க்கு தான் வந்து அது கிளியரா கனெக்ட் பண்ண முடியும். அவங்கள அது செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் வந்து அந்த படத்துக்கு வந்துட்டு வருவாங்க. அதுதான் வந்து இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸே. ஓகே ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், அதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க இன்னொன்னு ப்ரோ. என்னன்னா ஆர்ஆர்ன்னு வரும்போதே வந்துட்டு நம்மளுக்கு ஆப்வியஸா வந்துட்டு அது எல்லாருக்குமே வந்து ஒரு 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 நல்ல பிடிச்ச ஒரு ஜேனர்ல, அதனால அதுக்கு வந்துட்டு ஒரு நிறைய சும்மா ப்ரோ. இன்னும் பிரான்சைஸ்க்குன்னு எப்பவுமே ஒரு இது இருக்குங்க, ஒரு பவர் இருக்கு. இன்னொன்னு ஜானர் பேய் படம் அப்படிங்கிறது இருக்குல்ல, மக்கள் குடும்ப குடும்பமா பேய் படத்துக்கு போய் போய் பழகிட்டாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் தான் இருக்கு. அண்ட் இன்னொன்னு, உங்களுக்கு படம் பிடிச்சிருச்சு அப்படின்னா இன்னொரு படம் ஏன் இதை விட அதிகமா ஓடுது அப்படின்றத நம்ம கவலைப்பட வேணாம். நமக்கு தான் படம் பிடிச்சிருச்சு இல்ல, காசை பத்தி கவலைப்படுறது ப்ரொடியூசர் கவலைப்பட்டுருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ எப்படி ப்ரோ, நான் கேட்டதுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ரோ. இது 100 crore பட்ஜெட்னு சொல்றாங்க, இது 100 crore வந்தாலுமே இந்த படம் ப்ராஃபிட்டா எப்படி ப்ரோ? அது கொஞ்சம் கிளியரா. நிஜமாவே நான் கேஷை வச்சு எனக்கு இதை பத்தி தெரியாது, நான் இதை பத்தி கண்டுக்கிறதும் கிடையாது. ஏன்னா 5 காசு நமக்கு வரப்போறது கிடையாதுன்றதுனால நான் கலெக்ஷன் பத்தி நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன். நமக்கு தேவையே கிடையாது. ஒரு படம் வந்துட்டு இப்போ தங்கலான்னு விட்டுருங்க, பொதுவா ஒரு படத்தை எடுத்துக்கோங்க. அந்த படம் வந்துட்டு ஒரு பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 கோடி போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு பிரேக் ஈவன் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வரும். அதாவது எப்படின்னா அவங்க போட்ட காசை அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும். 10 கோடினா வந்து ஒரு 15 to ஒரு 20 கோடி வந்தாதான் அவங்க பிரேக் ஈவனே ஆகும். ஸோ தென் அதுக்கப்புறமா வர்றதுதான் ஒரு ரூபாய் வர்றது எல்லாமே தான் ப்ராஃபிட். இப்போ தியேட்டரிக்கல்ல மட்டுமே வந்து எல்லா படமும் வந்துட்டு லாபம் எடுத்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய படம் எடுக்கிறது இல்ல. தியேட்டரிக்கல் எடுக்காத படம் ஓடிடியில வந்து சேல் ஆகும்போது வந்து அவங்களுக்கு அந்த டைம்ல வந்துட்டு ஓரளவுக்கு பிரேக் ஈவன் பண்ணி போட்டதை விட எனக்கு ஒரு கோடி எக்ஸ்ட்ரா லாபம் வந்திருக்கு. அந்த மாதிரிதான் ஒரு படத்தோட வந்து அதாவது ப்ராஃபிட் வந்து இதுவாகுது. ஸோ அது எல்லா ஃபேக்டருமே இருக்கு. அதாவது அவங்க ஓடிடியில சேல் பண்ற இதுவும், அதாவது எப்படின்னா சில படம் ஃபுல்லாவே வாங்கிடுவாங்க, சில படம் ரெவென்யூ ஷேரிங்ல, அதாவது வியூஸ் பர் இப்பெல்லாம் ஓடிடி அந்த மாதிரி தான் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. எவ்வளவு பேர் பாக்குறாங்களோ அவ்வளோ வந்து ஒரு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மோ அந்த படத்தோட ப்ரொடியூசரும் வந்து ஷேரிங்ல வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஓவரால் கலெக்ஷன் வந்து அந்த படத்துக்கு வந்து ப்ராஃபிட் ஆயிருக்கா, இல்ல சில படம் தியேட்டர்லயே வந்துட்டு பிரேக் ஈவன் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிள் ரீசெண்டா வந்த மகாராஜா மூவிலாம் வந்துட்டு தியேட்ரிக்கலாவே வந்து பெரிய ப்ராஃபிட் அந்த படம். யாரோ பேசுறாங்க, சவுண்டு கேக்குதா? கேக்குது. கேக்குது ப்ரோ. அதுதான் இப்போ டிமாண்டி காலனி வந்துட்டு நானும் பார்த்தேன். எனக்கும் வந்துட்டு எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சில சீன்லாம் வந்துட்டு எனக்கு பிரகாஷ் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, எனக்கு செட் ஆகல. அது வந்து சில பேருக்கு வந்து அது கனெக்ட் ஆயிருக்கு, சில பேருக்கு வந்துட்டு அது டிசப்பாயின்மெண்டா இருந்தது. ஏன்னா ரிப்பீட்டேட்டிவா வந்து அந்த சீனே வந்ததே திரும்பி வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேர்ட்ஸ் வச்சு ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப நேரம் அதுவே காட்டின மாதிரி இருந்தது. ஆனா ஃபினிஷிங் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம அந்த ஒரு பாயிண்ட் வரையும் இது பண்ணிட்டு ஃபினிஷிங் நல்லா சூப்பரா முடிச்சிருந்தாங்க. எனக்கு டிமாண்டி காலனி ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப மினிமலிஸ்டா ஒரு 4 பேரை வச்சு சிம்பிளா ஒரு சின்ன வீட்டுக்குள்ள வச்சு ரொம்ப சூப்பரா எடுத்துப்பாங்க. அதனாலதான் நிறைய பேர் பாராட்டினாங்களே அந்த டைம். இது வந்து எங்கெங்கயோ கொண்டு போய் என்னமோ, அதாவது குறிப்பா ஹாரர் பேக்ட் கொஞ்சம் கூட இல்லை எந்த இடத்துலயுமே. அதனாலே அவங்க ஒர்க் அவுட் ஆகும். பிரம்மாண்டத்தை அள்ளி தெரிச்சுட்டாங்க செகண்ட் ஹாஃப்லாம். இல்ல ப்ரோ, இப்போ என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேல்ல வந்துட்டு அந்த படத்தை வந்து எடுக்க முடியாது. காரணம் என்னன்னா அதுக்கான பிசினஸ் வந்து அதிகமாயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ஆடியன்ஸ் வந்து அதிகமாகும், அதுக்கான பிசினஸ் அதிகமாகும். அப்போ வந்து அது இன்னும் நிறைய பேர் உள்ள கொண்டு வந்து அது வந்து கொஞ்சம் கிராண்டா பண்ண நிறைய பேர் ரீச் பண்ணி பிசினஸ் பண்ணலான்றது தான் வந்து இதுவாகுமே தவிர அதே மாதிரி சிம்பிளா எடுக்க முடியாது. எந்த ஒரு சீக்வல் பாத்தீங்கன்னாலுமே அப்படிதான் இருக்கும். நீங்க எந்த ஒரு சீக்வல் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே பார்ட்டா வந்து அது பிரான்சைஸ் போயிட்டே இருக்கும்போது அது பிரம்மாண்டமா பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நீங்க காஞ்சனா முனி சீரியஸ் எடுத்துக்கோங்க. ஆனா அது பிரம்மாண்டத்துல அந்த ரைட்டிங்கை விட்டுட்டாங்களோன்னு தோணுச்சு. ரைட்டிங்ல அந்த பிரம்மாண்டத்தை
செலவுல காட்டிட்டாங்க, ரைட்டிங்ல போட்டு விட்டாங்கன்னு தோணுது. ப்ரோ கிளாஷ் கன்ஃபார்ம் ப்ரோ, கங்கோ விசஸ் வேட்டியன். வேட்டையன் யாரோ பேசுறாங்க, யாருது வந்து பிரகாஷ் மியூட் போடுங்க பிரகாஷ். ஓகே, இது வேட்டையன் வந்து அக்டோபர் 10 வர்றது வந்துட்டு கன்ஃபார்ம் ப்ரோ. எனக்கு என்னோட இதுபடி அக்டோபர் 10 வரலாம், இல்ல அக்டோபர் 9 கூட வரலாம். பட் ஆனா அந்த அந்த பீரியட்ல தான் வந்து வேட்டையன் வருது. கங்குவா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல வந்துட்டு ஆனா கங்குவாவோட டீம் வந்துட்டு ஞானவேல் ராஜா அவரோட பேட்டி எல்லாம் பார்க்கும்போது சோலோ ரிலீஸ் தான் வந்து அவங்க ரொம்ப விரும்புறாங்க. இதனால வந்து வேட்டையன் கிளாஷ் வரனால சேஞ்ச் ஆகலாம், இல்ல பரவாயில்ல கிளாஷ் போகலாம் அப்படின்ற மாதிரி. இது அவங்க வேட்டையனோட அந்த ரிலீஸ் டேட் வச்சுதான் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம். ஏன்னா வந்து இப்போ சூப்பர் ஸ்டாரோட அவரோட படத்துக்கு ஓப்பனிங் எப்பவுமே கிடைச்சிரும். யாரோ ஒருத்தர் ஸ்டார்டிங்ல கேட்டிருந்தாங்க, என்ன இன்னும் ப்ரமோஷனே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்லாம். யூஸ்வலா வந்து அவங்க படத்துக்குலாம் வந்து ப்ரமோஷன் பெருசா பண்ண மாட்டாங்க, பண்ணணும்னு அவசியமும் இல்லை. அவர் படம் வருதுன்னா வெளியே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அது ஏபிசி எல்லா சென்டர்லயுமே வந்துட்டு ஓப்பனிங் கிடைச்சிரும். ஸோ மினிமம் கேரண்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற வந்து ஒரு ஆக்டர். அதே மாதிரி வந்து சூர்யா வந்து கங்குவால ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்துக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போட ஒரு 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 ப்ரொடியூசரா வந்து அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தனியா வந்தாதான் அதுல வந்து நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியும்ன்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து பாக்குறாங்க. ஸோ தெரியல ப்ரோ, நாளைக்கு அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்ட அப்புறம் நிறைய ஒரு சேஞ்சஸ் வரலாம், இல்ல அப்படியே கிளாஷ் போனாலும் போகலாம். ஓகே ப்ரோ. ஒரு கொஸ்டின் கேட்டா யாருமே ஆன்சர் பண்ணீங்க, எல்லாரும் மறந்துட்டீங்களா? மறந்துட்டாங்க போல இருக்கு. 2 ஆன்சர் நான் பண்ணிட்டேன், 3 ஆன்சர் யாரும் பண்ணல. நீங்க என்ன பண்ண வேணாம் சொல்லிட்டீங்க. 2 சொல்லிட்டீங்களா நீங்க? நான் 2 சொல்றேனே, நீங்க 2வது கவனிக்கலையா? அப்ப இந்நேரம் கூகுள்ல சர்ச் பண்ணி ஒரு ஆ 2ஆ 2 ஆவையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளதா யாரும் சொல்லல. அதுக்கப்புறம் உள்ள ஆப்ஷன் வந்து அதோட மியூசிக் டைரக்டர் வந்து இப்ப ட்ரெண்ட்ல இருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் அது. அவரோட நேமே படத்தோட பேரை மறுபடியும் சொல்லுங்க ப்ரோ. ஆல்ரெடி அதான் சொல்லிட்டீங்களே. அம்மன் அருந்ததி 2 சொன்னேன் நானு. 3வது யாரா சொல்லுங்க. சரி, டேரக்டர் ஆன்சர் சொல்லிடுறேன். டேரக்டர் பேர் கோடி ராமகிருஷ்ணா. கேக்குதா? கேக்குது பிரகாஷ். சார் டேரக்டர் பேர் கோடி நாகேஸ்வர், என்னது கோடி ராமகிருஷ்ணா. ராமகிருஷ்ணா. கோடி ராமகிருஷ்ணா. பாத்தீங்க, மறந்துட்டேன். கோடி ராமகிருஷ்ணா தெலுங்குல தான் பதில். ஓகேங்களா? அவர் எடுத்த படங்கள் தமிழ்ல டப்பிங் பண்ணி 3 படம் ஓடி இருக்கு. அவர் அதெல்லாம் கேட்கிறாரு. மெயினா பிளாக் பஸ்டர் ஆனது அம்மன் அருந்ததி, 2 பிளாக் பஸ்டர். சோழர் ப்ரோ, உங்களது வந்து ஐபோனா? ஆமா ப்ரோ. நான் உங்களுக்கு கோவஸ்ட் ஆகுறேன். ரிக்வஸ்ட் வரவங்கள வந்துட்டு எனக்கு காட்ட மாட்டேங்குது. திரும்பியும் வந்துட்டு நான் ஐபோன்ல இருந்து இப்போ ஆண்ட்ராய்டு கனெக்ட் பண்ணிட்டேன். சரி ப்ரோ, சரி ப்ரோ. ஓ, ஐபோன்ல தான் இது பண்ண முடியுமா? ஐபோன்ல தான் வந்தது. இவ்வளவு பக்கா இருந்தனால ஐபோன்ல இவ்வளவு. அதாவது என்னன்னா, ஸ்பேஸுக்குன்னே ஏத்தது வந்து ஐபோன் மட்டும் தான். எந்த பிரச்சனையும் வராது, பக் ஆகாது பெரும்பாலும். ஓகேங்களா? மற்ற இடத்துல நமக்கு ஆண்ட்ராய்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நேரத்தில் வந்து ஆண்ட்ராய்டில் வந்துச்சுன்னா என்னால் கண்டினியூ பண்ண முடியல. யாரும் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க யாருக்கும் தெரியல. இப்போ நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தா இருக்கிறதுலாம் இந்த ஒரே நிமிஷம் இல்லை, நான் இது வரைக்கும் ஸ்பேஸ்ல ஹோஸ்டே ஆனது இல்லை. நான் அதை கீழே போய் பாருங்க. எனக்கு 4 ரிக்வெஸ்ட் எல்லாமே பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு இந்த உலகமே. ஒரே நிமிஷம் இருங்க, 4 ரிக்வெஸ்ட் காட்டுது ப்ரோ. ஆனா அக்செப்ட் பண்ற மாதிரி காட்டுதா? இந்த ஒரு 3 புள்ளி கோலம் இருக்கு அங்க, அதை வச்சு ஏங்க எப்படிங்க அக்செப்ட் பண்றது? இல்ல ஒண்ணு இல்ல உங்க மைக் ஸ்பீக்கர் ஆன் பண்றீங்களா? அது பக்கத்துல வந்து ஆளுங்க இருக்க மாதிரி எமோஜி காமிக்குதா சைடுல? ரிக்வெஸ்ட் ஆர்னு கேக்குது பக்கத்துல. ரிக்வெஸ்ட் நீங்க அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளவுதான். ஒரே நிமிஷம் இருங்க, அந்த மியூட் ஒரு வாட்டி அமைக்கி பாத்துக்கணும்னு நினைச்சேன், அதான். சரி ப்ரோ, நீங்க கேள்வி கேட்டவரே பதில் சொல்லிருங்க ப்ரோ. இதுக்கு யாரும் ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. ஆனா வந்து என்ன சொல்லுதுன்னா, அதாவது இப்ப இவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு காட்டுது. ஆனா அதை எப்படி அக்செப்ட் பண்றது? இன்டூ இருக்கு, அந்த 3 புள்ளி இருக்கு.
இல்ல நீங்க ஒண்ணும் இல்ல அந்த 3 புள்ளி வேணாம், அதுக்கு பக்கத்துல அந்த எமோஜி கொடுக்குற பக்கத்துல வந்து இந்த 2 மனுஷன் இருக்க மாதிரி இருக்கா, இல்ல ஒரு சிம்பிள் இருக்குங்களா? ரெக்வஸ்ட்னு காட்டுது ப்ரோ, ஆனா அந்த ரெக்வஸ்ட்ல இதுவே வர மாட்டுது. இல்ல நம்ம அதை விட்டுருங்க. நம்ம ஸ்பேஸ் கீழே வந்து 4 இருக்கா, ஒன்னு மைக்கு அடுத்து வந்து ஹார்டின் சிம்பிள் போட்டு ஒன்னு இருக்கும், பிளஸ் போட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்றது ஒன்று இருக்கும், கமெண்ட் இருக்கும். இந்த மைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 மனுஷன் எமோஜி மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் 7 பேர் பேசிட்டு இருக்க காமிக்குதுங்களா, 3 ஓபன் ஸ்பாட். அதுக்கு கீழே பாருங்க இந்த ரெக்வெஸ்ட் ஸ்பீக்ல அது எத்தனை 0 இருக்கு. அது கீழ வந்து அந்த அதுக்கு நடுவுல அதுக்கு 2க்கு நடுவுல இன்வைட் ஸ்பீக்கு மேல 2க்கு நடுவுல ரெக்வெஸ்ட் டு ஸ்பீக் அப்படின்னு ஏதாவது ஆப்ஷன் இல்ல ப்ரோ, அது காட்ட மாட்டேங்குதுன்னு சொல்றேன் நானு. அப்ப உங்களுக்கும் பக் தான், பிரச்சனை இல்ல விட்டுருங்க. அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல விட்டுருங்க. அப்ப எல்லாத்துக்கும் போல ஒரே மாதிரி தான் கேக்குது. வினோத் சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, இப்ப நாளைக்கு 10 மான்சம் போயிட்டு இருக்கு. இல்ல புரியல, சவுண்ட் மட்டும் பைக் சவுண்ட் தான் கேக்குது. இப்ப கேக்குதா பிரகாஷ் ப்ரோ? கேக்குதா? இப்பதான் கேக்குது, சொல்லுங்க. நாளைக்கு காலைல 10:10க்கு மான்கொம்பு போயிட்டு இருக்கா ப்ரோ? 10:01 இருக்கு. 10 நைட்டு நம்ம இருக்கு. என்னமோ டெய்லி இவங்க எல்லாம் வந்து ஏதோ இது வந்து ஒரு அமைதி பூமியா இருக்கிற மாதிரியும், அடுத்த நாள் காலைல தான் இது வந்து வெடிக்க போற மாதிரியும். ஆமா அதை விட என்னன்னா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆனதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரே ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு மேல 10:01 என்ன மான்கம்பு ஃபைட், அதுக்கப்புறம் டைரக்ட் ஃபைட் தான். ஏற்கனவே ஃபைட் தாங்க போயிட்டு இருக்கு. டைம்லைன் பூரா கெட்ட வார்த்தையா ஒண்ணு அவரை திட்டுறாங்க, இல்ல அவரை திட்டினவங்கள டிஃபெண்ட் பண்றதுக்காக இவங்க போய் அவங்கள திட்டுறாங்க. இதுதான் போயிட்டு இருக்கு. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா கங்குவா பிளஸ் வேட்டையில? வேட்டையன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க, ஓகேங்களா. கங்குவா சேஞ்ச் ஆகுதா இல்லையாங்கிறது போகத்தான் தெரியும். இல்ல சேஞ்ச் ஆகுறது மீன்ஸ் டப்பிங், வேற ஏதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன், சாங்ஸ், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இல்ல 3D ஒர்க் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பிரகாஷ் ப்ரோ, தங்களான 3D சொல்லிட்டு அவர் சொன்னாரு, ஏன் 3D ஆகல? தங்கலான் 3D எப்பவுமே சொல்லல. தங்கலான் 3D சொல்லவே இல்ல. தங்கலான் 3D வந்து ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, அது உண்மைதான். அதுக்கப்புறம் அத இல்ல வர அதுக்கு பதில் சொல்றேன். ஆரம்பிக்கும் போது 3D பண்றதுதான் பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது அந்த குவாலிட்டியில வராது அப்படின்னு தெரிஞ்சோம். அப்புறம் பிளஸ் அதுக்கான பட்ஜெட்டும் சரி, அதுக்கான குவாலிட்டியும் சரி, அப்புறம் அதுக்கான இதுவும் சரி, அந்த பிராக்டிகல் டிஃபிகல்டிஸும் சரி, அது முடியாதுன்னு தெரிஞ்சதுனால அதை பண்ணல.